शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। ज्ञानेन आकाशकल्पेन धर्मान्यो गगनोपमान् ज्ञेयाभेदेन सम्बुद्धः तं वन्दे द्विपदां वरम्। परस्पर तपस्सम्पत्फलायित परस्परौ प्रपंच माता पितरौ प्रांचौ जायापतिस्तुमः। अमरी कबरी भार भ्रमरी मुखरीकृतं दूरीकरोतु दुरितं गौरी चरणपङ्कजम्। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेद विभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। अपार करुणा सिन्धुं ज्ञानदं शान्तरूपिणं श्रीचन्द्रशेखरगुरुं प्रणमामि मुदान्वहम्। देवे देहे च देशे च भक्त्यारोग्यसुखप्रदं बुधपामरसेव्यं तं श्रीजयेन्द्रं नमाम्यहम्। नमामः शङ्करान् वाक्यविजयेन्द्रसरस्वतीं श्रीगुरुं शिष्टमार्गानुनेतारं सन्नतिप्रदम्। अज्ञानान्तर्गहनपतितान् आत्मविद्योपदेशैः त्रातुं लोकान् भवदवशिखातापपापच्यमानान् मुक्त्वा मौनं वटविटपिनोगो मूलतो निष्पतन्ति। शम्भोर्मूर्तिः चरति भुवने शङ्कराचार्यरूपा परित्यज्य मौनं वटाधस्थितिं च व्रजन् भारतस्य प्रदेशात् प्रदेशं मधुस्यन्ति वाचा जनान् धर्ममार्गे नयन् श्रीजयेन्द्रो गुरुर्भाति चित्ते। சில மாசங்களாகவே ராமராம் புது பிரிவா சரித்திரம் சொல்லணும் என்கின்ற ஒரு ஆர்வம் அடியனுடைய மனசில் ஓடிக்கொண்டிருந்தது. கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக வச்சுக்கோங்களேன். அதுக்கு முக்கியமான காரணம் என்ன என்றால், பொதுவாக இப்போ அழகா ஆரம்பத்திலேயே அவர் சொன்னார், பெரிவாளை பற்றி சொல்லும்போது, பெரிவா அப்படிங்கும் பொழுதே நமக்கு புது பெரிவானாலே முதல்ல எது நினைவுக்கு வரும் அப்படின்னா, அவர் சமூகத்துக்காக பண்ண பணி. பாரத தேசமே ரொம்ப அல்லோல கல்லோலப்படும் பொழுது, எங்கு பார்த்தாலும் விதர்மங்களுக்கு ஜனங்கள் சென்று கொண்டிருக்கும் பொழுது, அந்த சமயத்தில் மிகப்பெரிய அளவில் அவர் ஒரு பெரிய ஒரு பணியை செய்து மனுஷ சமூகத்துக்கு, நம்முடைய சம்ஸ்கிருதி சனாதன தர்மத்துக்கு, ஹிந்து சம்ஸ்கிருதிக்கு அப்படி ஒரு பணியை செய்து இதை ஒரு ஸ்திதிக்கு கொண்டு வந்தவர் என்கிறது நம்ம எல்லாருக்குமே ஓரளவுக்கு மேலோட்டமாக தெரிஞ்சிருக்கலாம். ஏதோ அவ்வளோ பெரிய காரியம் பண்ணியிருக்கார் அப்படின்னு. அது கிரமசா எங்கெங்கே என்னென்ன பண்ணார் என்று பெரும்பாலான பேர்களுக்கு தெரியாது. ரொம்ப ஆச்சரியமான காரியங்கள் இது விஷயமா செய்த பெரிவா என்று இருக்கிறதுனால இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன். பொதுவாக இங்கே சம்பிரதாயமாக இருக்கக்கூடிய மடங்கள் ஆசேத்து, ஹிமாச்சலம், பாரத தேசத்தில், அதில் இது மாதிரியான ஒரு சமூக பணி அது எதுவாக இருக்கலாம். அது கல்வி விஷயமாக இருக்கலாம், அல்லது ஆஸ்பத்திரியாக இருக்கலாம்,
அல்லது மற்றும் சில விஷயங்கள் அநாத குழந்தைகளுக்கு பண்ணுற பணியாக இருக்கலாம். இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம பெரிவா வரத்துக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சம்பிரதாய மட்டங்கள்லாம் அவ்வளோ அதிகமாக பண்ணது இல்லை. ஏதோ அவள்லாம் ஏதோ அவாவா மட்டத்தில் அவாவா இருப்பா, தபஸில் இருப்பா. இதை முதல்ல இதுக்கான தேவை இருக்கு, இதை மடம் மூலமாக பண்ண வேண்டிய தேவை இருக்கு என்கிறத கண்டுபிடிச்சு அதை எடுத்து மிகப்பெரிய அளவில் செய்யணும்னு வரும்பொழுது எதையுமே அதை புதுசாக செய்யணும் என்னும் பொழுதே அதற்கு சில அபிப்பிராய பேதங்கள், சில எதிர்ப்புகள், சில கஷ்ட நஷ்டங்கள் இதெல்லாம் வரும். யார் அதை முதல்ல ஆரம்பிக்கிறவாளோ அவா, இந்த வார்த்தையை உபயோகப்படுத்தலாமான்னு தெரியல, அவா அதுக்கு விக்டிமா தான் ஆவா. ஆனால் அதை ஆரம்பிச்சு வச்சாச்சு. ஏதோ ஒன்று சொல்லுவாளே, கிக் ஸ்டார்ட்டும்பா இல்லையா, அது மாதிரி ஆரம்பிச்சு வச்சாச்சு அப்படின்னா இன்னைக்கு பார்த்தேன்னா பல சம்பிரதாய மட்டங்களில் நிறைய ஆர்ஃபனேஜஸ் இருக்கு, ஆஸ்பத்திரிகள் இருக்கு. இன்றைய தினத்திலேருந்து அப்போ இருந்த கஷ்டம், டிஃபிகல்ட்டி எப்பேற்பட்டதுங்கிறது நமக்கு புரிஞ்சுக்க முடியாது. அப்பேற்பட்ட ஒரு ஆரம்பம், இவைகளுடைய ஆரம்பம் அப்படி வரும்பொழுது எது மாதிரியான டிஃபிகல்ட்டி இருந்திருக்கு, எது மாதிரியான கஷ்ட நஷ்டங்கள் இருந்திருக்கு, எது மாதிரி சேலஞ்சஸ் இருந்திருக்கு. அதில் என்ன ஒரு ஆச்சரியம்னா, இவ்வளவு சேலஞ்சஸ், இவ்வளவு கஷ்ட நஷ்டங்கள், இது எல்லாத்தையும் கடந்து மலை மாறி நிற்கிறதுக்கு அசாத்தியமான தைரியம் வேணும். தைரியேன ஹிமவானிவே, ராமச்சந்திர பிரபுவை பற்றி வால்மீகி சொல்றது. ஹிமாலயம் போன்ற ஒரு தைரியம். தைரியம்னா ஸ்தைரியம், ஸ்டெபிலிட்டி. நம்ம லட்சியம் இது. இதை நோக்கி நம்ம நகரும் பொழுது எவ்வளவு இடைஞ்சல் வந்தாலும் அந்த இடைஞ்சல் எதையுமே பொருட்படுத்தக்கூடாது. இடைஞ்சல் எங்கேருந்து வேணா வரலாம். இடைஞ்சல் விதர்மங்கள்லேருந்து வரலாம், விதர்மங்கள்லேருந்து அதாவது வெளியிலேருந்து வர இடைஞ்சலாக இருக்கலாம், அல்லது நம்முடைய தர்மத்திலேயே இருக்கக்கூடிய வேற சித்தாந்தங்கள்லேருந்து வரலாம், வேற சம்பிரதாயங்கள்லேருந்து வரலாம், உள்ளுக்குள்ளேருந்தே கூட வரலாம். இது எல்லாத்தையும் கடந்து ஒருத்தர் அசாத்திய தைரியத்தோட ஸ்திரமாக நின்று அந்த லட்சியத்தை சாதிச்சு காட்டினா என்கிறது மிகப்பெரிய உதாகரணம். இது மிகப்பெரிய யோகதானம். ஏன்னா இன்னைக்கு பார்த்தேன்னா எல்லாருமே பண்ண ஆரம்பிச்சுட்டா ஒரு விஷயம். இது மாதிரியான ஸ்கூல், ஹாஸ்பிட்டல், ஆர்ஃபனேஜ், விருத்தாசிரமம் இதெல்லாம் எல்லாருமே எல்லா மட்டங்கள்லையுமே சகஜமாக ஆயிடுது. முதல்ல பண்ணுறவாளுக்கு இருக்கக்கூடிய ஒரு வைபவத்தை அடியன் பார்க்குறேன். இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இதுக்கு தைரியம் மட்டும் விஷயம் இல்லை, அசாத்தியமான தியாகம் வேணும். இது எல்லாத்தையும் தாங்கிறதுக்கு, இதில் உள்ள டிஃபிகல்ட்டிஸ் எல்லாம் தாங்கிறதுக்கு, எல்லாத்தையும் கடந்து நம்ம லட்சியத்தை நம்ம சாதிக்கணும். அந்த லட்சியமும் லோகக்ஷேமங்கிற லட்சியம். லட்சியம்னா ஐஏஎஸ் படிக்கணுங்கிற லட்சியம் இல்லை. லட்சியங்கிறது பெருசாக ஒரு பங்களா வாங்கிடணுங்கிற லட்சியம் இல்லை. லோகக்ஷேமங்கிற லட்சியத்தை சாதிச்சே தீருவேன் என்கிறது இருக்கு இல்லையா. இதுக்கு அசாத்தியமான தியாக புத்தி வேணும். இது மாதிரி தியாகம் வேணும், தியாக புத்தி வேணும்னா பொதுவாகவே யாருமே எந்த ஒரு காரியமுமே பண்ணணும் அப்படின்னா ஒன்று பைசாக்காக பண்ணுவா. அது ஆஃபீஸு, பிஸ்னஸ்ஸு அது மட்டும் இல்லை, ட்ரஸ்ட்டுகள் ஆரம்பிக்கிறது, சம்ஸ்தா, நிறைய பைசா பண்ணிடலாம் என்பதற்காக பண்ணுற வழக்கம். அந்த ஒரு இன்ஸ்டிங்க்டை ஜெயிச்சவா கூட ஏதாவது வேணுமோ இல்லையா, அதனால புகழுக்காக பண்ணுவா. ஏதோ ஒரு ஆலம்பனத்தை வச்சுருந்தானே மேலே வளர முடியும். மா பலேஷு கதாச்சனை அப்படிங்கிறது தியரியில் வேணா இருக்கலாம். சரி, நான் பைசாக்காக எதுவும் பண்ணல, ஆனால் இந்த கோவிலை கட்டுறேன், இந்த ஆர்ஃபனேஜ் நடத்துகிறேன், இந்த ஆயுர்வேத வைத்தியசாலை நடத்துகிறேன், அல்லது இந்த ஃபைனான்ஸ் நடத்துகிறேன், பைசா வேண்டாம்னா எனக்கு புகழ் வேணும்.
4 பேர் புகழணும், நன்னா பண்றேளே அப்படி 4 பேர் புகழ்ந்தா நியாயம், எனக்கும் மோட்டிவேட்டிங்காக இருக்கும். ஆனால் எந்த காரியத்தை பண்ண போறதுனால 4 பேர் இகழ்வாளோ, லோகக்ஷேமத்துக்காக தான் புறப்படுறோம், அந்த லோகக்ஷேமம் நடக்கும் பொழுது என்னத்துக்கு இவர் இதெல்லாம் செய்யறார், இவர் ஏன் இப்படிலாம் இருக்கார், அதுவும் நம்ம சமூகத்துக்குன்னே உரிய ஒரு பிரதானமான விஷயம் சொல்றேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. இதை ராமாயணத்தில் சொல்றார், அதனால நானும் சொல்றேன்னு வச்சுக்கோங்க. ஆனால் ராமாயணத்தில் சொல்றது என்ன, ராவணன் தான். ராவணன் சொல்றான் நம்ம சமூகத்தை பற்றி ஒன்று, என்னென்ன வித்யதே பிராமணே தமஹா, அவன் பாசிட்டிவாக தான் சொல்கிறான். வித்யதே பிராமணே தமஹா, இதுக்கு என்ன அர்த்தம்னா, பிராமணம் அப்படின்னா அவனுக்கு முக்கியமான லட்சணம் நமக்கு எதுக்கு வம்பு, இதுதான் அவனுக்கு முக்கியமான லட்சணம். அதுவும் முக்கியமாக தமிழக பிராமணனுக்கு நமக்கு எதுக்கு வம்பு, எதை எடுத்தாலும் நமக்கு எதுக்கு வம்பு அப்படின்னு இருக்கிறது. அந்த 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 ஒரு பவுண்டரிய தாண்டினவா பிரிவா. இது ஒரு ஆச்சரியமான விஷயம். அந்த அளவுக்கு மனுஷ சமூகத்தோட பழகும் பொழுது இதெல்லாம் இவருக்கு என்னத்துக்கு அப்படின்னு கேட்கக்கூடியவா நேச்சுரலி இருக்கத்தான் செய்வா. அது ஏதாவது ஒரு துஷ்பிரச்சாரமாக கூட ஆகலாம். அது மாதிரிலாம் ஆகும் பொழுது கூட தனக்கு அதில் பைசா தேர்றது கிடையாது அப்படின்னாலும் புகழாவது வேணும்னு நினைப்பா இல்லையா, அதை கூட விரும்பாமல் அதுக்கு ஆப்போசிட்டாக ஏதாவது அபகீர்த்தி கிடைச்சா கூட, இகழ் கிடைச்சா கூட நம்ம மாட்டுக்கும் நம்மளுடைய பணியை செய்து கொண்டே போகணும், நம்முடைய தொண்டை செய்து கொண்டே போகணும் என்கின்ற இந்த ஒரு ஆச்சரியமான பாவனை, அதை நோக்கி அவர் நகர்ந்து போயிட்டே இருந்தார். யானை முடுக்கும்பா, ஒரு மலை இருக்குன்னா அந்த மலையை நோக்கி யானை நகரும். பூனையாக இருந்தால் கவலைப்படும், அந்த மலைக்கு எப்படி போகிறது, அதுக்கெல்லாம் பிளான்லாம் பண்ணும், மேலே கீழே குதிக்கும், திண்டாடும். யானை அதெல்லாம் ஒன்றும் பண்ணாது, நேராக நடந்து போயிட்டே இருக்கும். போகிற வழியில் இருக்கிற மரங்கள் அதெல்லாம் தானாக விழும். கஜ விக்ராந்த கமனம், கஜகத்தின்னு பேர் இதுக்கு. அது மாதிரி இத்தனை விக்னங்கள் எல்லாத்தையும் ஜெயிக்கிறதுனால பெரியவாளுக்கு அந்த பெயர். அவருடைய நாமதேயமே அவர் யாருங்கிறத காட்டுறது. அது என்ன நாமதேயம் அப்படின்னு, இப்பேற்பட்ட இந்த இடையூறுகள் நம்ம சம்ஸ்கிருதிக்கு, நம்முடைய தர்மத்துக்கு, நம்முடைய சனாதன தர்மத்துக்கு, நாம் செய்யக்கூடிய யோகதானத்தில், நாம் செய்யக்கூடிய கைங்கரியத்தில் எப்பேற்பட்ட இடையூறுகள் வந்தாலும் அத்தனை இடையூறுகளையும் ஜெயிச்சுண்டு நம்ம இலக்க நோக்கி நகர்றதுனால அவருக்கு ஜெயேந்திர சுவாமிகள் என்கின்ற ஆச்சரியமான திருநாமம். அடியனுக்கு பட்டதை சொல்லிட்டேன். இந்த காரணங்களால பெரிவாளுடைய சரித்திரம் சொல்லணும் என்கின்ற விருப்பம் அடியனுக்கு வந்தது. இதில் இன்னொரு சுவாரஸ்யம், அதையும் சொல்லிவிடுமா ஆரம்பத்திலேயே. இவ்வளவுலையும் இறங்கினாலே இந்த சமூக பணி இத்தியாதிகளில் இவ்வளவு இறங்கினாலும் அவளுடைய சந்திரமௌலீஸ்வர பூஜையையோ தபஸையோ அது எதையுமே அவர் காம்ப்ரமைஸ் பண்ணலை. அது எதையுமே விடாம, அது எதையுமே கொஞ்சம் கூட காம்ப்ரமைஸ் பண்ணாம இவ்வளவும் பண்ண முடியும் என்கிறத பொதுவாக சம்பிரதாயத்துக்கு காட்டிட்டு போயிட்டார் என்கிறது ஒரு அசாத்தியமான விஷயம். சுவாமிகளை பற்றிய ஸ்லோகமே எவ்வளவோ பெரியவாள்லாம் வந்திருக்கா, அவாவாளை நமஸ்காரம் பண்ணுறதுக்கான ஸ்லோகங்கள்லாம் இருக்கு. அதில் சுவாமிகளை பற்றிய ஸ்லோகத்தில் தான் ஒரு சிறப்பு என்னன்னா, இது பாலபரிவா நமக்கு கொடுத்த ஸ்லோகம் அப்படின்னு தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். தேவே தேகேச்ச தேசேச்ச பக்தியாரோக்கிய சுகப்பிரதம் புதபாமர சேவியம் தம் ஸ்ரீ ஜெயேந்திரம் நமாம்யகம். எவ்வளவோ மகான்கள் இருக்கலாம், ஆனால் இந்த மகானுடைய ஸ்லோகத்தில் தான் பட்டுன்னு இவரை பற்றி நினைக்கும் பொழுதே தேசேச்ச அந்த வாக்கியம் விழருது. என்ன பட்டுன்னு பெரிவான்னா என்ன ஞாபகம் வருதுன்னு, ஒன்று அவர் சொன்ன மாதிரி அவர் செய்த பணிகள், அவர் செய்த சமூக பணி,
இன்னொன்று என்ன ஞாபகம் வரும்னு, தேசேச்ச, தேசம், நம்ம நாடு, பாரத தேசம் என்கிற இந்த ஒரு ஆச்சரியமான, இந்த பாரதத்துக்கு நம்ம என்ன செய்யறோம், பாரத தேசத்துக்கு நம்ம என்ன செய்யறோம் என்கின்ற விஷயம் அவருக்கு வாழ்நாள் முழுக்க அவருடைய சிந்தனையில இருந்துட்டே இருந்திருக்கு. அப்பேற்பட்ட ஒரு மகான், அவரோட சரித்திரம் சொல்லணும்னு இப்படி ஒரு வருஷமா ஓடின்னு இருக்குன்னு சொன்னேன். மனசுல ஓடின்னு இருந்தது, எங்க சொல்றது எப்படி சொல்றது அதெல்லாம் அடியன் சிந்திக்கல. அப்போ அப்படியே ஓடின்னு இருந்தாலும் அது பொதுவாக என் சுபாவம், ஒரு 5-6 வருஷம் ஓடும், அப்புறம்தான் எங்கேயாவது அமையும். இது என்னவோ ஒரு வருஷத்திலேயே நிறைவேறியது. அதுக்கு காரணம் என்ன என்றால் பாலபிரிவா தான். குருவாயூர்ல பாகவத மேளா நடந்தது. மாசி மாசமா எப்போ நடந்தது? ம், ஆமாம், அதே தான் அதே தான். அப்போ நடந்த பாகவத மேளால பெரியவா இந்த இதில் வந்தா, கம்ப்யூட்டரில், ஜூமில் வந்தா. பெரியவா வந்து அனுகிரகம் பண்ணா, பாகவத மேளா நன்னா நடக்கட்டும்னு அப்போ பேசும்பொழுது புது பெரியவா எப்படி குருவாயூர் வந்தாங்கிற சரித்திரத்தை சொன்னா. இது வந்து 1970 எதிர்பாராத விதமாக குருவாயூர் கோவிலோட செவுரு எரிஞ்சுடுத்து. அது புது பிரிவாளுக்கு ரொம்ப தாபம். மறுபடியும் அந்த கோவில் எழுந்து நிற்கணும் என்று சங்கல்பிச்சுண்டு அதுக்காக 1971 தானே குருவாயூர் வந்தா. எப்படி வந்தான்னா பாத யாத்திரையா வந்தா. இது புது பிரிவா பண்ண பாத யாத்திரை யாருமே பண்ணியிருக்க முடியாது. எக்ஸாஸ்டிவ், நினச்சி பார்த்தோன்னா முழுக்க முழுக்க பாத யாத்திரை. கிராமைகராத்திரம் நிவசன்னு சன்னியாச தர்மம் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் புது பிரிவா தான். அப்படி ஒரு பாத யாத்திரை. அது மாதிரி நேர குருவாயூர் வந்து குருவாயூரில் அதுக்கான விசேஷமான அடிக்கல் நாட்டு விழாலாம் எப்படி பண்ணாங்கிற அந்த சரித்திரம் குருவாயூர் க்ஷேத்திரமாக இருக்கிறதுனால பாலபிரிவா அதெல்லாம் சொன்னா. சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொன்னா, ஸ்ரீ ஜெயேந்திர விஜயம் என்றே ஒரு புஸ்தகம் இருக்கு. அந்த புஸ்தகத்திலே புது பிரிவாளுடைய சரித்திரம் முழுக்க அது ரெக்கார்ட் ஆயிருக்கு. அந்த புஸ்தகம் அப்போ அடியனை காட்டி சொன்னா, ரங்கஞ்சி முதலியவர்கள்லாம் அது புது பிரிவா சரித்திரத்தை அதுலேருந்து உபன்யாசம் பண்ணணும் அப்படிங்கிற வார்த்தை. அப்போ என்ன ஆயிடுத்து அப்படின்னா, மனசில் ஏற்கனவே ஓடின்னு இருக்கே, இப்படி ஓடின்னு இருக்கிற விஷயத்தை பெரியவா இங்கே அனுகிரகம் பண்ணுறாளே அப்படின்னா அது இன்னும் கொஞ்சம் வேகமாச்சு. மனசில் ஒரு ஆவல். அது என்ன, நமக்கே தெரியும் என்ன தெரியும்னா, நிறைய புது பிரிவாளுடைய யோகதானம் இருக்குது நம்முடைய தேசத்துக்கு, நம்முடைய சம்ஸ்கிருதிக்குன்னு. இருந்தாலுமே அதை சிஸ்டமேட்டிக்காக என்னென்ன பண்ணா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் என்றால் அதுக்கு ஒரு அழகான கிரந்தம் காஞ்சி மடத்துலேருந்தே வெளியிட்டிருக்கா. 2 வால்யூம், ஸ்ரீ ஜெயேந்திர விஜயம் என்று. இதை வந்து தொகுத்து எழுதியவர் ஸ்ரீ ஜெயசந்தில்நாதன், ஸ்ரீ சங்கரமடம் ஆஸ்தான புலவர். அவர் எழுதிய இந்த ஒரு அழகான புஸ்தகம். இப்போ இது மாதிரி சிஸ்டமேட்டிக்காக பெரியவாளுடைய சரித்திரத்தை தெரிஞ்சுண்டு நம்ம பிரவச்சனம் பண்ணலாமே என்று ஆசைப்பட்ட பொழுது, காஞ்சி மடத்திலேயே நாம் கேட்கும் பொழுது, பிரதானமாக அங்கே 2 பேர்கிட்ட கேட்டேன். ஒன்று நங்கநல்லூரில் இருக்காரே, மடத்தோட ஸ்ரீமடத்தை சேர்ந்தவர், ஐஏஎஸ் ஸ்ரீ ராமச்சந்திரன் மாமா அவர்கள், அவரோட பையன் சத்யா. அதுக்கப்புறம் ஸ்ரீமடத்திலேயே பெரியவாளுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த திரு விஜய் அவர்கள். 2 பேர்கிட்ட கேட்கும்பொழுது அவள் சில உபகாரங்கள்லாம் பண்ணா. ஸ்ரீ ஜெயேந்திர விஜயங்கிற கிரந்தத்தை அனுப்பிச்சி வச்சா. அதுக்கப்புறம் பெரியவாளுடைய அஷ்டோத்திர சதநாமாவளி இருக்கு, ஜெயேந்திர பெரியவாளுடைய அஷ்டோத்திர சதநாமாவளி, அதுலேயே சரித்திரம் வருது. அதனால அதையும் சேர்த்து அனுப்பிச்சி வச்சா. பிரவச்சனம்னு பண்ணும்பொழுது ஸ்லோகங்களை நெடுவில் சொல்லணும்னா அது உபகாரமாக இருக்கும். ஸ்ரீ ராதாகிருஷ்ண சாஸ்திரிகள் எழுதியது இந்த அஷ்டோத்திர சதநாமாவளி. அது 2ம் கிடச்சிது. அதை இப்படி வாசிச்சுட்டு வந்தேன்.
அப்போ ஒரு பிரவச்சனம் பண்ணலாம் அப்படிங்கிற நம்பிக்கை வந்தது. இப்போ தானே முதல் முறை பண்ணுறேன். பெருசாக ஐடியா எதுவும் கிடையாது. பல முறை பிரவச்சனம் பண்ணி பழக்கமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா எத்தனை நேரத்தில் எவ்வளோ சொல்ல முடியும்னு நம்ம கண்ட்ரோலில் ஓடும். இது 2 மணி நேரத்தில் கவர் பண்ணலான்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். 2 மணி நேரமா 1.5 மணி நேரமா? 2 மணி நேரம். அது இந்த 2 மணி நேரத்தில் கவர் பண்ண முடியலன்னு எவ்வளோ தூரம் போகிறதோ போகட்டமே, எவ்வளோ தூரம் நடக்கிறதோ நடக்கட்டமே. அப்போ பார்க்கலாம் எப்படி எப்படி போகிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். தஞ்சை மாவட்டம் வெண்ணாற்றங்கரையில் சாத்தனூர் என்கின்ற கிராமம், தண்ணீர் குன்னம் சாத்தனூர். அந்த கிராமத்தில் நிறைய வைதிகால் குடும்பங்கள்லாம் இருக்குது. வேதாத்தியனம் பண்ணி வைதிக கர்மானுஷ்டானங்கள்லாம் பண்ணி வாழையடி வாழையாக வரக்கூடிய அந்த குடும்பங்கள். அதில் ஒரு பிராமண குடும்பம், இது ரிக்வேத குடும்பம், ஔச்சத்திய கோத்திரம். இதில் நிறைய பிரிவாள்லாம் வந்திருக்கா. பஞ்சாபகேச ஐயர் வம்சம். அதில் வரக்கூடிய ஒரு பெரியவர் மகாதேவ ஐயர் என்று இவருடைய திருநாமம். இவருக்கு பொதுவாக ஒரு ஒரு நல்ல சம்ஸ்கிருத ஞானம், உபயுக்தமான வேத விஷயங்கள் இதெல்லாமும் உண்டு. அதே சமயத்தில் போதுமான அளவுக்கு ஆங்கில அறிவு, லௌகிக அறிவும் உண்டு. ரயில்வேஸில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். வெவ்வேறு இடங்களில் மாறி மாறி இருந்துட்டு இருந்தார். ஒரு விஷயம் இவரை பற்றி சொல்லணும்னா, பெரிய புண்ணியாத்மா. ஒவ்வொரு ஏகாதசியும் விரதம், பிரதி ஏகாதசி பஜனை. அது மட்டும் இல்லை, பிரதி ஏகாதசி யாராவது உபன்யாச காலம் அழைச்சி ராமாயண பிரவச்சனம் பண்ண வைப்பார். அப்படிப்பட்ட ஒரு பெரியவர். இவர் மன்னார்குடியை சேர்ந்த நெம்மேலி ஆத்மநாத ஐயர் என்கின்றவருடைய பெண் பார்வதி அம்மாளை கல்யாணம் பண்ணிட்டார். அப்போது அவருக்கு 2 ஆண் குழந்தைகள் பிறந்தது, ஒரு பெண் குழந்தை பிறந்தது. ஒரு எதிர்பாராத விஷயம் என்ன அப்படின்னா, அந்த 2 குழந்தைகள் பகவானை அடைஞ்சு கொடுத்து, பார்வதி அம்மாளுமே பகவானை அடைஞ்சு விட்டா. கிட்டத்தட்ட ஒரு 70 வருஷத்துக்கு முன்னாடி பாரத தேசத்தில் அது மாதிரியான ஒரு நிலை, ஒரு கஷ்டமான நிலையில், வெள்ளக்கார ஆட்சியில் அப்படி தான் இருந்துட்டு இருந்தோம். பல பேர்களுக்கு ஆரோக்கியம் கம்மி, திடீர்னு போயிடுவா. அது மாதிரி கதைகள்லாம் நிறைய கேள்விப்பட்டிருப்பேன். அது மாதிரி கஷ்டமான ஒரு திசையில் இருக்கிற குடும்பத்தை சேர்ந்தவா தான் நம்ம பெரியவா. பூர்வாசிரமத்தில் ஒரே ஒரு பொன் குழந்தை மட்டும் இருக்குது. அது நாளொரு வேணியும் பொழுது ஒன்றமாக வளர்ந்து வருது. பொன் குழந்தை பார்த்துக்கணுமே, அதனால் இன்னொரு ஒரு கல்யாணம் பண்ணிட்டார். இருள்நீக்கி என்கின்ற கிராமம். அந்த கிராமத்தை சேர்ந்த ராமாமிர்த ஐயர் என்கிற ஒரு வைதிகருடைய பொண்ணு. அந்த அம்மாவுக்கு சரஸ்வதினு பேர். சரஸ்வதி அம்மாவை கல்யாணம் பண்ணிட்டார். கிரகஸ்தாசிரமத்தை நடத்திண்டு வந்துட்டுருக்கார். இப்படி பல இடங்களில் இருந்து கடைசியாக இப்போ வேலை விழுப்புரத்தில் இருக்கிறதுனால விழுப்புரத்தில் இருந்துட்டுருக்கார். சொதர்மானுஷ்டானங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கார். இருந்தாலும் புத்திர பாக்கியம் இல்லை. கிரகத்துக்கு ஒரு யதிகள் வந்திருந்தா அந்த யதிகள் ஆசீர்வாதம் பண்ணால் கவலைப்பட வேண்டாம், சில பரிகாரங்கள்லாம் பண்ணிக்கோங்கோ, அதில் புத்திர பாக்கியம் ஏற்படும்னு சொல்லி பிரதானமாக கோ பூஜையை விதிச்சார். காலம்பரை எழுந்து ஸ்நானம் பண்ணி பகவானை நமஸ்காரம் பண்ணிட்டு, சுவாமியை நமஸ்காரம் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் இது சுலபமான விஷயம்தான். இது கண்ணுக்குட்டியோட கூடிய பசுவை பிரதட்சணம் பண்ணணும். அதோட கூட தென்னம்பிள்ளைகள் தானம் பண்ணணும். இதுதான் இப்பேற்பட்ட இந்த விரதங்கள். இதெல்லாம் இதோட கூட சில விரதங்களெல்லாம் உபதேசம் பண்ணிட்டு அந்த யதிகள் கிளம்பினார். ஸ்ரத்தையா அதை இந்த தம்பதிகள்
பண்ணின்னு இருக்கா. ஒரு முறை மகாதேவ ஐயர் ஸ்ரீரங்கத்துக்கு போயிருக்கார் ரங்கநாதருடைய தரிசனத்துக்கு. ஸ்ரீரங்கத்தில் போய் ரங்கநாதரை தரிசனம் பண்ணிட்டு திரும்பி ஜம்புகேஸ்வரத்துக்கு வரார். திருவானைக்காவலுக்கு வந்து அங்கே ஜம்புகேஸ்வரரை தரிசனம் பண்ணுறார். அதே சந்தர்ப்பத்தில் இந்த குழந்தை இங்கே விசேஷமாக விழுப்புரத்தில் பிறக்கிறது. இதுதான் ஜெயேந்திர சுவாமிகளுடைய ஆவிர்பாவம். யுவ வருஷம் ஆடி மாதம் 3ஆம் நாள் வியாழக்கிழமை, கிருஷ்ணபட்சம், திருத்தீய அவிட்ட நட்சத்திரம், சித்த யோகம், 18/7/1935. இந்த குழந்தை ஆவிர்பவிக்கும் பொழுது அவர் திருவானைக்காவலில் அவள் அப்பா ஜம்புகேஸ்வரர் தரிசனம் பண்ணார். வெளியில் வந்தார். அதுக்கப்புறம் கிரகத்துக்கு சந்தோஷமாக கிளம்பி வந்தார். அங்கே குழந்தைய பார்த்தார். மிகவும் சந்தோஷப்பட்டு அந்த குழந்தைக்கு முருகப்பெருமானுடைய திருநாமத்தையே சூட்டினார். சுப்பிரமணியன், சுப்பிரமணிய என்கின்றது திருநாமம். அந்த குழந்தை நாளொரு மேனியும் பொழுது வண்ணமாக வளர்ந்துட்டு வருது. தமோபக கிராம ரத்ன சம்பூதாய நமோ நமஹ. மகாதேவ மஹீதேவ தனூஜாய நமோ நமஹ. சரஸ்வதி கர்ப்பசுக்தி முக்தா ரத்னாயதே நமஹ. சுப்பிரமணியாபிதானீத கௌமாராய நமோ நமஹ. அந்த குழந்தைக்கு ஒரு 8 வயசு, கர்ப்பாஷ்டமம் 7 வயசு. அந்த சமயத்தில் உபநயன சம்ஸ்காரமும் நடக்கிறது. அது விசேஷமாக பிரம்மோபதேசம் நடந்து 1943 மே மாதம் 9ஆவது நாள், சுபானு வருஷம் சித்திர மாதம் 26ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. அப்போது பிரம்மோபதேசம் அந்த குழந்தைக்கு விசேஷமாக நடக்கிறது. மேலே அவருடைய மனசில் ஏற்கனவே சிந்தனை இருக்குது. திருவிடைமருதூர் வேத பாடசாலை, அதுவுமே மடத்தினுடைய கண்காணிப்பில் நடக்கக்கூடிய வேத பாடசாலை தான். அங்கே கொண்டு போய் குழந்தைய சேர்க்கணும், வேதாத்தியனம் பண்ண வைக்கணும் குழந்தைய. இந்த பாடசாலை ஸ்ரீ நாராயணசாமி ஐயர் என்கிறவரால் நிர்வாகம் பண்ணப்படுகின்ற பாடசாலை. அங்கே அப்பொழுது இருந்த ருக்வேத வாத்தியார் பிரம்மஸ்ரீ குஞ்சு சாஸ்திரிகள், அவருக்கு இன்னொரு பேர் கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரிகள். அவரிடத்துல குழந்தைய சமர்ப்பணம் பண்ணி இந்த குழந்தைக்கு பூர்ணமாக வேதாத்தியனம் பண்ணி வைக்கணும் என்று மகாதேவையருக்கு ஆசை. எதிர்ச்சையாக இது மாதிரி சந்தர்ப்பத்தில் விழுப்புரத்துக்கு மகாபிரிவா விஜயம் செய்கிறா. அப்போ இவா எல்லாரும் தரிசனம் பண்ண போயிருந்தா, குழந்தையோட மகாதேவையரும் போயிருந்தார். அப்போ மகாபிரிவா எதிர்ச்சையாக சொல்கிறா. இது பொதுவாக மகாபிரிவா பல இடங்களில் சொன்ன விஷயம்தான். ஒவ்வொருத்தரும் அவா குடும்பத்தில் ஒரு பையனை, அவா குடும்பத்தில் பல பிள்ளைகள் இருந்தால் ஒரு பையனை வேதாத்தியனம் பண்ணுறதுக்காக விட வேண்டியது என்று பொதுவாக பிரவச்சனம் பண்ணுறா. இந்த பிரவச்சனத்தை கேட்டுட்டு இந்த சுப்பிரமணியன் என்கின்ற தன்னுடைய புத்திரனையும் அழைச்சிண்டு மகாதேவையர் மகாபிரிவாளை வந்து பிரணாமம் பண்ணி கைகளை குவிச்சுண்டு சொன்னார், பெரிவா அனுகிரகம், பெரிவா உத்தரவு வேணும், குழந்தைய பாடசாலையில் சேர்க்கலான்னு இருக்கேன், வேதாத்தியனம் பண்ண வைக்கலான்னு இருக்கேன். ஸ்ரீமடத்தோட பாடசாலை தான், திருவிடைமருதூர் பாடசாலையில் சேர்க்கலான்னு இருக்கேன். மகாபிரிவாளுக்கு ரொம்ப சந்தோஷம். குழந்தைய கட்டாட்சிச்சார் மகாபிரிவா. அதுலேயும் ஒரு விசேஷம் என்னன்னா, இது மாதிரி மகாபிரிவா சொல்கிறதே அபூர்வம். தாராளமாக பண்ணலாம். காமாட்சியம்மன் கும்பாபிஷேகம் இருக்குது, அதுக்காக காஞ்சிபுரத்துக்கு போயின்னு இருக்கேன். அந்த இடத்துல கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரிகளும் வருவார், இன்னும் நிறைய வேத பிராமணர்லாம் வரா.
குழந்தைய அங்கே அழைச்சிட்டு வந்துடு, அங்கே வச்சே நம்ம இருக்கிற இடத்துலையே ஆரம்பிச்சுடலாம், வேதாத்தியனத்தை ஆரம்பிச்சுடலாம் என்று என்ன ஆழ்ந்த ஹிருதயத்தில் என்ன சங்கல்பமோ அதெல்லாம் வெளியில் சொல்லிக்க மாட்டா. மகாபிரிவா சரித்திரமே அப்படிதான். மகாபிரிவா சரித்திரம் அப்படியே அமைதியாக நடந்து போயிட்டே இருக்கும். அப்புறம் பல வருஷங்கள் கழித்து நம்ம பார்க்கும்பொழுது தான், ஓஹோ இந்த சங்கல்பத்தினால இது பண்ணா, அதெல்லாம் நமக்கு அந்த அந்த பேட்டர்னே அப்போ தான் புரியும். அது மாதிரியா இங்கே வந்து திடீர்னு ஒரு பையனை பார்த்து விழுப்புரத்தில் ஏதோ இது மாதிரி 1000 பேர் கேட்பா மகாபிரிவாள்கிட்ட, இந்த பையன் வேதாத்தியனம் பண்ண போகிறான் அப்படின்ன உடனே அங்கே காமாட்சி அம்மன் கும்பாபிஷேகத்தில் வச்சுட்டு வேதாத்தியனத்தை ஆரம்பிச்சுடுவோம், அங்கே வாத்தியாரும் வரார் என்று மகாபிரிவாட்டேந்து ஆக்ஞை. அதில் சந்தோஷம் மகாதேவ ஐயருக்கு. சுப்பிரமணியனையும் அழைச்சிண்டு நேர காஞ்சிபுரத்துக்கு வந்து சேருகிறார். அங்கே விசேஷமாக 4-5 நாளைக்கு கும்பாபிஷேகம் நடக்கிறது. இது வந்து 1944 பிப்ரவரி 4 வெள்ளிக்கிழமை, சுபானு வருஷம் தை 22. இது நல்ல முகூர்த்த நாள். மகாபிரிவாளுடைய ஒரு அனுகிரகத்தோட கூட இந்த வேதாத்தியனம் ஆரம்பிக்கப்படுறது. மகாபிரிவா சந்நிதியில் விசேஷமாக ஆரம்பிக்கப்படுறது. தித்திய தின பங்கம் வந்துடக்கூடாது என்கிறதுனால 2வது நாளும் சந்தை சொல்லப்படுகிறது. இவ்வாறாக இங்கே காமாட்சி அம்பாள் கும்பாபிஷேகம் பொழுது ஆரம்பித்த வேதாத்தியனம், அதுக்கப்புறம் திருவிடைமருதூரில் பெரியவா 6 வருஷம் இருந்து, அதாவது ஸ்ரீ சுப்பிரமணியன் அவர்கள் 6 வருஷம் இருந்து அங்கே மூலாந்த அத்தியனம் விசேஷமாக பண்ணுகிறார். இதில் இன்னொரு ஒரு சுவாரஸ்யம் என்ன என்றால், கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரிகள் நன்னா தர்மசாஸ்திரமும் தெரிஞ்சவர், கூட கூட அந்த தர்மசாஸ்திர நுட்பங்கள் சூக்ஷ்மங்கள் அதெல்லாமும் உபதேசம் பண்ணுறார். பொதுவாகவே அதுதான் உச்சிதம். வேதாத்தியனம்னு பண்ணும் பொழுதே வேதாத்தியனத்தோட கூட கூட இப்படி சில தர்மங்களை அப்படியே சொல்லி கொடுத்துட்டே வந்துவிடணும். நீ காலம்பரை தான் ஏதோ ஒரு பிரவசனத்தில் சொன்னேன், வேதாத்தியனத்தோட கூட சிஷ்டாச்சாரமும் வராத போனால் வேதாத்தியனமே வராது. அது மாதிரி ஒரு சுவாரஸ்யம். வேதாத்தியனங்கிறது ஸ்கூல் படிப்பு மாதிரி ஒன்றும் இல்லை. ஸ்கூல் படிப்புக்கு வேண்டியதெல்லாம் இன்டெலிஜென்ஸ் தான். ஒருத்தன் ரொம்ப புத்தியில் ரொம்ப ஷார்ப்பாக இருந்தான்னா ஸ்கூல் படிப்பை பிடிச்சுட்டுருவான். ஸ்கூலில் ஃபஸ்ட் ரேங்க் வாங்குறான், திடீர்னு அவள் ஆத்திர ஏதோ ஸ்ரத்தை வேத பாடசாலையில் சேர்த்துட்டா அப்படின்னா ஏதோ காரணமாக சேர்த்துட்டா, ரொம்ப பிரெயினியாக இருக்கான், அதனால வேதத்தை ஈஸியாக பிடிச்சுட்டுருவான்னு சொல்லிட முடியாது. இதோட பద్ధதி வேற, அதோட பద్ధதி வேற. ஆச்சரியம் அது. அங்கே ஃபஸ்ட் ரேங்க் வாங்குற பையன் அதனால இங்கேயும் நன்னா வந்துடும் வேதம் அப்படின்னு நினைக்க முடியாது. இது கொஞ்சம் சயின்டிஃபிக்காக சொல்லணும்னா ரைட் பிரெயின் ஓரியன்டாக இருக்கும் வேதாத்தியனங்கிறது. அதுலேயும் முக்கியமாக சில பாகங்கள்லாம். அப்போ அதுக்கு என்ன வேணும் அப்படின்னா, அதுக்கு அந்த சிஷ்டாச்சாரம் கூட வேணும். சிஷ்டாச்சாரம்னா காலம்பரை சொல்லிட்டு இருந்தேன் சிலதெல்லாம். அது பிராம முகூர்த்தத்தில் எழுந்துக்கணும், பிராத்த ஸ்நானம் பண்ணணும், அதுலேருந்து ஆரம்பிச்சு ஆத்திரம் இருக்கிற மாதிரி இருக்க முடியாது. தான் தோணித்தனமாக நமக்கு நேரம் கிடச்ச போடுறதுலாம் ஃப்ரிட்ஜை திறந்து எதையாவது எடுத்து வாயில் போட்டுக்கிறது, இதெல்லாம் இருந்தால் ஸ்கூல் படிப்பும் நன்னா வரலாம், வேதம் வராது. வேதத்தோட பద్ధதி வேற. பாடசாலையில் இருந்தால் பெரிய லாபம் என்னென்ன, அங்கே எப்போ நேரம் எப்போ டயம் கிடைக்கிறதோ எப்போ அங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காளோ டயம், அந்த டயத்தில் தான் போஜனம். அதுவும் அவள் போடுற சாப்பாடு தான். நம்மளா எத்தையாவது உள்ளே போய் எடுத்து சாப்பிட முடியாது. அது மாதிரி இந்த டயத்துலேருந்து இந்த டயம் வரைக்கும் தூங்கணும்னா இந்த டயத்துல இந்த டயம் வரைக்கும் தூக்கம், தூங்கியே தீரணும். இதெல்லாம் கூட பழகிடும். யுக்த ஆகார விஹாரஸ்ய யுக்த சேஷ்டசிய கர்மசு, சந்தியாவந்தனம், அதுலேயே பிராணாயாமம், தாரணா, தியானம், யோகம் வந்துடுறது. இது எல்லாத்தோடையும் கூட தான் வேத வித்யையே. இதெல்லாம் இருந்தால் தான் வேதம் வரும் அப்படின்னு அமையறதுனால
கூட கூட தர்மசாஸ்திரங்களையும் கத்துக்கிறதுங்கிறது பொதுவாகவே பாடசாலைகள்ல அதுதான் ஐடியல், அதாவது அதுதான் ஆதர்சம் என்னும் பொழுது அது மாதிரி கத்துண்டா பெரியவா என்கிறது ரொம்ப அழகா அமைஞ்சிருக்கு. இந்த திருவிடைமருதூர் பாடசாலையில் படிக்கக்கூடிய இந்த குழந்தையினிடத்துல மகாபிரிவாளுக்கு ஒரு தனி ஆகர்ஷணம் வந்தது. மகாபிரிவா மனசுல கொஞ்ச நாளாவே என்ன ஓடின்னு இருக்கு அப்படின்னு, இந்த இப்பேற்பட்ட பீட்டத்தை அடுத்தது அலங்கரிக்கணும், யாராவது அலங்கரிக்கணும், அதுக்கு யோக்கியதை உடையவாளா பார்க்கணும். இது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லை. மகாபிரிவா செய்யறது எதுவுமே சாதாரண விஷயம் இல்லை. அதனால இது ஒன்றும் மகாபிரிவாளுக்கு முடியாத காரியம் கிடையாது. இருந்தாலும் மனசுக்குள்ள அந்த சிந்தை ஓடுறது. தசரத சக்கரவர்த்தி தக்க சந்தர்ப்பத்தில் சிந்திக்க ஆரம்பிச்சார். என்ன கோசல ராஜ்யத்தை அடுத்தது யார் பார்த்துப்பா, ராமருக்கு பட்டாபிஷேகம் பண்ணலாமா அப்படின்னு சிந்திக்கிறார்னு வருது இல்லையா அயோத்தியா காண்டத்தில். இது தக்க சந்தர்ப்பத்தில் சரியான, அதாவது தசரத சக்கரவர்த்தி ஒன்றும் பெட்ரிடனா ஆயிடலை, ஆரோக்கியமாக தான் இருக்கார். இருந்தாலும் இதுதான் பொதுவாக லௌகீகத்தில் சக்சஷன் பிளானிங் பா. அது மாதிரி இருக்கும் பொழுதே ஐயோ அடுத்து யாராவது வந்துட போகிறாளோன்னு கவலைப்படாமல், மெச்சூரிட்டி, அதுக்காக சொல்கிறேன், அந்த ஒரு பக்குவம், அடுத்தது இந்த பீட்டத்தை எடுத்து நடத்துறதுக்கு அதுக்கு முன்னாடியே இருக்கிற பெரியவா நிச்சயம் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க, நிர்தாரணம் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன், கன்ஃபியூஷன் வராத இருக்கும், குழப்பங்கள் வராத இருக்கும். அது மாதிரியா ஒரு தக்க சமயத்தில் மகாபிரிவா இதை பற்றி சிந்தனை பண்ணிட்டு இருக்கா. அது மாதிரி சமயத்தில் அப்போது நிர்வாகத்தில் இருந்தவா சில பேர், CS விஸ்வநாத ஐயர் என்கிறவர், அப்புறம் மயிலாடுதுறை பிரம்மஸ்ரீ கிருஷ்ண சாஸ்திரிகள், இவா 2 பேருமா விழுப்புரத்துக்கு வந்து மகாதேவையரை பார்க்குறா. சில விஷயங்கள் பேசணும். மகாதேவியர் என்னன்னு கேட்குறார். பெரியவா உத்தரவு நியமனம் ஆயிருக்கு, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டுன்னு வர சொன்னான். அது என்ன அப்படின்னா, உங்களுடைய குழந்தை சுப்பிரமணியன் வேத பாடசாலையில் படிச்சுட்டு இருக்கிறாரு, அதுக்கு அடுத்தது பீட்டத்துக்கு பெரியவா கேட்குறா என்கிறத தெரிவிக்கிறா. அதுக்கான தகுதிகள்லாம் பார்த்து தான் சொல்லுவா. அத்தியனம் பண்ணிட்டு இருக்கார், ஒரு விரக்தராகவும் இருக்கார், விவேகியாகவும் இருக்கார், மேதாவிலாசத்தோடையும் இருக்கார். அப்படி இருக்கிற இப்பேற்பட்ட தபஸ் முதலிய குணங்களுடைய இந்த ஒரு பையன் நமக்கு அடுத்தது அவரை வைக்கலாம் என்று தபோநிஷ்ட குரு ஞாத வைபவாய நமோ நமஹா. இது மகாபிரிவா இப்படி சங்கல்பிக்கிறா, நினைக்கிறா. நீங்கள் என்ன அபிப்பிராயப்படுறீள் அதையும் கேட்பா. உங்கள் அபிப்பிராயம் என்ன அப்படின்னு கேட்ட உடனே மகாதேவையர் ஒரு க்ஷணம் வந்து, என்ன இது புது அனுபவம், இது என்னன்னு இது வரைக்கும் தெரியாது இல்லையா, ஒரு க்ஷணம் திகைச்சுட்டார். திகைச்சாலும் அந்தராத்மாவில் ஒரு திருப்தி, ஒரு சந்தோஷம் அதுவும் இருக்கு. இந்த திருப்தி அதாவது ஒரு தியாகம்னு பண்ணும் பொழுது தியாகம்ன்ற திருப்தியும் சேர்ந்து இருக்கும், அதே சமயத்தில் ஒரு விதமான திகைப்பு இருக்கும். அது ரெண்டுத்தையும் நயாதி அயோத்தியாமிதி, மறுபடியும் ராமாயணம் தான் ஞாபகம் வருது. நயாதி அயோத்தியாமிதி துக்கிதோபவத்து ஸ்திர பிரதிஜத்துவம் அவேட்சிய ஹர்ஷிதா. ராமச்சந்திர பிரபு சத்தியசந்தனா இருக்கிறத பார்த்து சந்தோஷப்பட்டா, அந்த சத்தியத்துக்காக ராஜ்யத்தை தியாகம் பண்ணிட்டு கிளம்புறாருங்கிறத நினச்சி துக்கப்பட்டா அப்படின்னு வருது அயோத்தியா காண்டத்தில். அது மாதிரி ஒரு திகைப்பு, ஒரு திருப்தி, தியாகத்தில் இது ரெண்டும் கலந்து தான் இருக்கும். ஆனால் குருவனுடைய கட்டளை இருந்தாலுமே மகாதேவையர் சொன்னார், சொல்றது நியாயம், என்னுடைய தர்மபத்னிகிட்டையும் சுப்பிரமணியன் இடத்துலையும் கேட்டுண்டு சொல்கிறேன், கலந்துண்டு சொல்கிறேன் என்று சொன்னார். அப்புறம் ஒரு 2 நாள் ஆச்சு. அதுக்கப்புறம் குடும்பத்தோடு அவர் முடிவு பண்ணார், குழந்தைய பெரிவாழ்கிட்டையே சமர்ப்பிச்சு விடலாம்
என்கிறத விசேஷமாக நிர்ணயம் பண்ணார். அந்த விஷயத்தை மகாபெரிவாள்கிட்டையே வந்து விஞ்ஞாபிச்சுண்டா. மகாபெரிவாளுக்கும் அதில் ரொம்ப சந்தோஷம். இது மாதிரி இவா சொன்னதில்லை. இதுக்கு மேலே குழந்தை படிக்க வேண்டிய படிப்பெல்லாம் மேலே சாஸ்திரங்கள்லாம் படிக்க வேண்டியது இருக்குது, கிரமம் படிக்க வேண்டியது இருக்குது. இது எல்லாமே அங்கே திருவானைக்காவலில் வச்சுக்கலாம், திருவானைக்காவல் பாடசாலை என்று பெரியவாளுடைய ஆக்ஞை. அதே சமயத்தில் இவருக்குமே விழுப்புரத்துலேருந்து திருச்சிக்கு மாத்தலாச்சு. எல்லாம் அழகாக நடந்தது. இவர் திருச்சியோடு வந்தார். அதே சமயத்தில் பெரியவா வந்து திருவானைக்காவல் பாடசாலையில் படிக்கிறதுக்காக வந்தார். குருவாக்ஞா பாலனரத பித்ருதத்தாயே தே நமஹ மத்தியார்ஜுன கஜாரண்ய அதீத வேதாய தே நமஹ. கஜாரண்யம்ங்கிறது திருவானைக்காவல், மத்தியார்ஜுனம் அப்படிங்கிறது திருவிடைமருதூர். திருவிடைமருதூர் திருவானைக்காவல் இதில் வேதாத்தியனம் பண்ணா, சாஸ்திராத்தியனமும் பண்ணா. நிறைய குருமார்கிட்ட படித்தா. அதெல்லாம் பெரிய லிஸ்டே எங்கே இருக்குது. ஆரம்பித்தது கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரிகள்கிட்ட யஜுர்வேதம். அதுக்கப்புறம் வெவ்வேறு விஷயங்கள், வெவ்வேறு சாஸ்திரங்கள். ரிக்வேதம், ரிக்வேத அத்தியனம் என்கிறது இங்கே கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரிகள்கிட்ட. அதுக்கப்புறம் பார்த்தேன்னா அதுக்கு மேலே இன்னும் சில பேர்கள்ட்ட என்னென்ன பண்ணா அப்படிங்கிற ஒரு லிஸ்டே இருக்குது இங்கே. திருவானைக்காவல் ஒவ்வொரு இடத்துலையுமே அங்கங்கே இருக்கக்கூடிய அத்தியாபகாள் அவ ஒவ்வொருத்தரையும் தன்னுடைய சாரித்திரத்தினால சந்தோஷப்படுத்தினார். ஸ்வவிருத்த பிரீணித அசேஷ அத்தியாபகாய நமோ நமஹ. சில எதிர்பாராத விஷயங்கள்லாம் அந்த ஸ்ரீ சுப்பிரமணியன் அவர்களுடைய குடும்பத்தில் நடக்கிறது. மகாதேவையருக்கு ஒரே ஒரு பொண்ணு. அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா அப்பையே பெரியவாளோட உபநயனம் போதே, அதாவது சுப்பிரமணியனோட உபநயனம் போது சேர்ந்து கல்யாணம் நடந்தது. அந்த கல்யாணம் ஆகி அந்த அம்மாவுக்கு ஒரு குழந்தை உண்டு. அந்த அம்மாவுக்கு லக்ஷ்மி அம்மானு பேர். அழகாக வந்திருக்கு. முதல்ல பார்வதி, அப்புறம் சரஸ்வதி, லக்ஷ்மி. இந்த குடும்பத்தில் பேர் வச்சிருக்கா பாருங்க. இந்த லக்ஷ்மி அப்படிங்கிற இந்த அம்மாவும் அந்த அம்மாவோட குழந்தையும் அவள் 2 பேரும் பகவானை அடைஞ்சுட்டா. இது எதிர்பாராமல் நடந்த விஷயம். இப்போ இந்த நிலையில் குழந்தையும் சன்னியாசத்துக்கு கொடுக்க போகிறா, அந்த நிலையில் நடந்தது. ஆனால் இது எதுலேயுமே மகாதேவையர் வந்து சலனமே அடையலை. அவர் வந்து பெரியவாள்கிட்ட ஒப்படைச்சிட்டோம் குழந்தைய அப்படிங்கிற ஒரு ஸ்தைரியத்தில் தான் இருக்கார். அது ஒரு பெரிய விஷயம். அது ஸ்ரீ பாலகிருஷ்ண சாஸ்திரிகள் என்கிற ஒரு பெரியவா அப்போ அவாகிட்டக்க காவியங்கள்லாம் வாசிச்சா. மேற்கொண்டு நியாயம், வைசேஷிகம், மீமாம்சை, பூர்வ மீமாம்சை முதலியவைகள்லாமும் வாசிச்சுண்டு வரா. பிரம்மஸ்ரீ கிருஷ்ணசாஸ்திரிகள் ஐத்திரேய உபனிஷத்து கற்றுக் கொடுத்தா. வரிசையாக வருது, நேரம் இல்லை எனக்கு, இருந்தாலும் சொல்கிறதுக்கு விடவும் மனசு வரல. வீராசாமி சாஸ்திரிகள் தைத்திரிய உபனிஷத்து, சுப்பிரமணிய சாஸ்திரிகள் சாந்தோக்கிய உபனிஷத்து எல்லாம் பின்னாடி வேதாந்தம் கற்றுக்கிறதுக்காக. அப்புறம் சுக்ல யஜுர்வேதத்தை சேர்ந்த பிருகதாரண்யகம், ஈஷாவாசியம் முதலாம் அல்லூர் பரசுராம கணபாடிகள் யார் யார் என்ன கற்றுக் கொடுத்தா பெரியவாளுக்கு அப்படிங்கிற லிஸ்டெல்லாம் வருது இங்கே. இந்த அத்தியனங்கள், இந்த பயிற்சி அபியாசங்கள்லாம் வந்து 1954 வரைக்கும் நடக்கிறது. இதுக்கு மேலே பட்டம் ஏற்கணும். இந்த பட்டம் ஏற்கணுங்கிறதுக்கு முன்னாடி பெரியவாளுடைய ஆக்ஞையினால அவள் அப்பாவே மகாதேவையரே தன்னுடைய பையனை ஆசேது ஹிமாச்சலம் சர்வத்திர தீர்த்த யாத்திரைக்கு அழைச்சிட்டு போகிறார். அதுதான் முதல் தீர்த்த யாத்திரை. அதுக்கப்புறமே பெரியவா வந்து பெரும்பாலும் தன்னுடைய வாழ்க்கையில் ஜெயேந்திர பெரியவா சஞ்சாரத்திலேயே இருந்திருக்கா. எப்பொழுதுமே சஞ்சாரத்திலேயே இருந்திருக்கா. சஞ்சாரத்தில் இருந்துட்டு தான் இந்த அரிய பெரிய காரியங்கள்லாம் பண்ணியிருக்கா.
ஜயாப்தே ஸ்வீகிருத துரியாஸ்ரமாய நமோ நமஹ. 1954 மார்ச் மாதம் 22. இது விஜய சம்வத்சரம் பங்குனி மாதம் 9ஆம் தேதி சோமவாரம். இப்பொழுது விசேஷமான ஒரு விஷயம் நடக்கிறது. மகாபிரிவா சங்கல்பிச்சிருக்கா, இந்த சுப்பிரமணியன் என்கின்ற நாமதேயம் கொண்டவருக்கு அடுத்தது பீட்டத்தில் அவரை அமர்த்தி வைக்கணும், அலங்கரிக்க வைக்கணும் என்கின்றது சங்கல்பம். அந்த ரீதியாக என்னென்ன நடக்கணுமோ அது எல்லாம் நடக்கிறது. மகாபிரிவாளுடைய அனுகிரகத்தினாலேயே இங்கே சந்நியாச தீட்சை கிடைக்கிற காலம் வரை 9லேருந்து 10 மணி வரைக்கும் சர்வதீர்த்தம் என்கின்ற ஒரு இடம் காஞ்சிபுரத்தில், அதனுடைய கரையில் முக்தி மண்டபம்னே பேர். ஏராளமான கூட்டம், அவ்வளவு வைதிக சமிருத்தி, அவ்வளவு ஆஸ்திக சமிருத்தி, எல்லா ஜனங்களும் கூடியிருக்கா, நிறைய சன்னியாசிகள்லாமும் வந்திருக்கா. அப்படிப்பட்ட ஒரு வைபவத்தை நம்ம காலத்துலேயும் நம்ம தரிசனம் பண்ணும்படியான பாக்கியம் கிடச்சது இல்லையா, ஒரு 2 வருஷம் முன்னாடி. அது மாதிரியாக 19 வயது ஆன இந்த சுப்பிரமணியன், அவருக்கு விசேஷமாக இங்கே சந்நியாச தீட்சை கொடுத்து, அவருக்கு ஜயாப்தே ஸ்வீகிருத துரியாஸ்ரமாய நமோ நமஹ, ஜயாக்கியா ஸ்வகுருணா தீட்சிதாய நமோ நமஹ, சர்வதீர்த்த தட்டே லப்த சதுர்த்தாஸ்ரமிணே நமஹ, நவஷஷ்டிதம ஆச்சாரிய சங்கராய நமோ நமஹ. ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் என்கிற திருநாமம் சூட்டப்படுகிறது. 69வதாக இந்த பீட்டத்தை அலங்கரிக்கிறார் சுவாமிகள். நம்ம எல்லாருமே அவர் தரிசனம் பண்ணவாதான். இப்பேற்பட்ட ஒரு பீட்டத்துக்கு சுவாமிகளா அமர்ந்திருக்கக்கூடிய, அலங்கரிக்கக்கூடிய மகான், இந்த மகான் எப்படி இருப்பார் என்று அவருடைய திருமேனி, அவருடைய ரூபத்தை பற்றி இங்கே வர்ணனை. பொதுவாகவே ஆச்சாரியாளுடைய ரூபத்தை தியானம் பண்ணுறதுங்கிறது ஒரு அத்தியாத்ம சாதனை. குரோர் மூர்த்திம் சதாத்தியாயேது. அதனால் இதை நம்ம இப்போ அனுபவிக்கலாம். ஒரு முக்கியமான விஷயம், பெரியவா கிட்டக்க ஒரு 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 சிறப்பம்சம், சில பேருக்குன்னு சிலதெல்லாம். சதா ஹசன்னு முகாப்ஜாபநீத சேஷ சுச்சே நமஹ. இன்னைக்கு கூட பெரியவா ஃபோட்டோலாம் பார்த்துக்கலாம். எந்த ஒரு ஃபோட்டோவும் அடியனுக்கு தெரிஞ்ச வரைக்கும் சிரிப்பு இல்லாத ஃபோட்டோவே இருக்க முடியாது. எந்த நிலையிலையும் எவ்வளோ ஒரு ஒரு ஹெக்டிக்கான நிலையாக இருக்கட்டும், அல்லது இவ்வளோ தூரம் நடந்து வந்திருக்காளே டயர்டாக இருக்கா அப்படிங்கிற நிலை, டயர்டாக நம்ம நினச்சிப்போம். அது மாதிரியான ஒரு நிலையிலையோ, அல்லது ரொம்ப கஷ்டமான திசைகள்லையோ கூட ஔபாதிகமாக என்னென்ன வெளியில் வந்தாலுமே, ஆனால் எப்போதுமே யாரிடத்துலையுமே சிரிச்ச முகத்தோட அனுகிரகம் பண்ணுறது. யார் வந்தாலும் அவளை சிரிச்ச முகத்தோட வரவேற்கிறது, சிரிச்ச முகத்தோட அனுகிரகம் பண்ணுறது என்கிறது இந்த ரூப வர்ணனைங்கும் பொழுது முதல்ல அதுதான் நினைவுக்கு வருது. அதனால் அந்த வரியை முதல்ல படித்தேன். சதா ஹசன்னு, அவருடைய அந்த மந்தஹாசமே, அந்த ஒரு புன்முறுவலே அங்கே சுற்றி இருக்கிறவாளுடைய கவலையெல்லாம் நீக்கிடும், அவளுடைய மன கஷ்டங்களெல்லாம் நீக்கிடும். காஷாயவாச சம்வீத ஷரீராய நமோ நமஹ. காஷாயம் தரிச்சிருக்கிறார். இந்த காஷாயம் தியாகத்தினுடைய சின்னம். ஆச்சரியமாக அந்த காஷாயத்தோடு அவரை பிரகாசிக்கக்கூடிய அழகு. அடுத்த ஸ்லோகம் பாருங்க. லீலையா வாமஹஸ்தாக்ர திருத தண்டாயதே நமஹா. லீலாங்கிறதுக்கு இங்கே அனாயாசம்னு அர்த்தம். விளையாட்டா அனாயாசமா தன்னுடைய திருக்கரத்தில் தண்டத்தை ஏந்தி நிற்பாள். அவருக்கு தண்டத்தை பிடிச்சிருக்கிற அழகே தனி.
விபூதி விலசத்து சுப்ர லலாட்டாய நமோ நமஹ. அந்த திருநீர், அவருடைய விசாலமான நெற்றியில் இருக்கக்கூடிய விபூதி ஆச்சரியமா பிரகாசிக்கும், தக 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 தகன் ஜொலிக்கும். மதுராபாஷண பிரீத சுஸ்ரிதாய நமோ நமஹ. வரக்கூடிய தரிசனார்த்திகள் எல்லாரிடத்திலையும் மதுரமா பேசுவார். மதுரமா பேசுறதுன்னா என்ன அர்த்தம்? மதுரமா பேசுறதுன்னா மிருதுவா பேசுவார்னு எடுத்துக்கலாம். ஆனால் சில பேர் ரொம்ப மிருதுவா பேசுவா, இருந்தாலும் நம்மளை ஆகலாதிக்காது, நம்மளை ஆகர்ஷிக்காது. ரொம்ப சாஃப்டாக பேசுவா சில பேர்லாம். பெரியவா பேச்சு அப்படி இருக்காது, ரொம்ப கம்பீரமாக தான் இருக்கும். மதுரைங்கிறதுக்கு அது அர்த்தம் இல்லை. இங்கே மதுரைங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னா குழந்தை மாதிரி பேச்சு. பெரியவா நம்மளோட பேசுகிற விதம் பார்த்தா நம்மளோட விளையாடுவா பெரியவா, அது மாதிரி பேசுவா. மதுரைங்கிறதுக்கு இங்கே என்ன அர்த்தம்னா சகஜன்னு அர்த்தம். சகஜமாக பேசுவார். என்ன ராமச்சந்திர பிரபுவை பற்றி சொல்லும்பொழுது பூர்வபாஷி என்று ஒரு வார்த்தை வரும். யாராவது பேசுறதுக்கு தயங்கிட்டு நின்னா கூட அவள் தயக்கத்தை நீக்கிட்டு பேசுறது, அதுக்கு தான் பூர்வபாஷணம்னு பேர். அது புது பிரிவாள்கிட்ட நிறையவே உண்டு. மதுரா பாஷண பிரீத சுவாஸ்ரிதாய நமோ நமஹ. வாக் யஜ்ஞாச்சாரியோபதிஷ்ட மகாவாக்கியாய தே நமஹ. மகாபிரிவாள் உபதேசம் பண்ண மகா வாக்கியத்தை கொண்டவர். உபனிஷத்துகளில் அத்வைத பரம்பரையில் சில வாக்கியங்களை மகா வாக்கியம் என்று சொல்லப்படுகிறது. அப்பேற்பட்ட மகா வாக்கியங்களை ஹிருதயத்தில் தரிச்சவர். மகா வாக்கியங்கள் மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் யதோக்தமாக காஞ்சிபுரத்துக்கு வந்து பூர்ணமாக பிரஸ்தானத்ரய பாஷ்யமும் வாசிச்சு அதுக்கு மேலே வாசிக்க வேண்டிய கிரந்தங்கள் எல்லாத்தையும் வாசிச்சார். அப்போ பிரம்மசூத்திர பாஷ்யம், இந்த பிரம்மசூத்திர பாஷ்யம் வாசிக்கும் பொழுது தான் என்ன ஆறுது அப்படின்னா, தானே பிரம்மசூத்திரத்துக்கு விவரணமாக ஒரு கிரந்தம் பண்ணான். ஜெயேந்திர பிரிவா பண்ண கிரந்தம் இன்னி வரைக்கும் இருக்குது. சில காலேஜில் அது சிலபஸாக கூட வச்சுருக்கா பார்த்தேன். எங்கள் யூனிவர்சிட்டியில் தான், கர்நாடகா சான்ஸ்கிரிட் யூனிவர்சிட்டி. கர்நாடகா சான்ஸ்கிரிட் யூனிவர்சிட்டியில் எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பெரிவா பண்ண கிரந்தத்தை சிலபஸில் வச்சுருக்காளே அப்படின்னு. ஆப்ஷனலாக தான் வச்சுருக்கா, இருந்தாலும் எலக்டிவ்னு சொல்லுவாளா, எலக்டிவாக வச்சுருக்கா. குருப்பிரியா பிரம்மசூத்திர விருத்தி கர்த்ரேகே நமோ நமஹ. இந்த கிரந்தத்துக்கு சம்ஸ்கிருத கிரந்தம், சாஸ்திர கிரந்தம். அது குருப்பிரியா என்று பெயர். என்ன மகாபிரிவாள்கிட்ட அவ்வளவு பக்தி. அதனால மகாபிரிவாளுக்கு சமர்ப்பணமாக இந்த கிரந்தத்தை பண்ணலாம் என்கிறதுனாலேயே இந்த கிரந்தத்துக்கு குருப்பிரியா என்கிற திருநாமம். ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த கிரந்தம். சில நெரடலான விஷயங்களுக்கு ரொம்ப லீலையாக அதில் பதில்லாம் இருக்கும், ரொம்ப அனாயாசமான பதில்லாம் இருக்கும். 6 மணிக்கு ஆரம்பிச்சோம் இல்லையா? 6:15 சரி. ஏன்னா சாஸ்திர விஷயத்துக்குள்ளே போயிட்டோம்னா அப்புறம் சரித்திரத்தை விட்டுருவோமோன்னு பயம். சுருக்கமாக சொல்கிறேன். ஒரே ஒரு உதாரணம், குருப்பிரியாவில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம். உதாரணம், கடினமான கேள்வி, சுலபமான பதில். இந்த கேள்வி காலங்காலமாக இருக்கிற கேள்வி தான். குருன்னு ஒருத்தர் உட்காந்துண்டு சர்வம் கல்விதம் பெருமைன்னு உபதேசம் பண்ணுறாரு. சம்சாரத்தில் உள்ள அத்தனை நாமரூபங்களும் பிரம்மன் தான், பிரம்மத்தை தவிர வேற எதுவும் இல்லை என்று உபதேசம் பண்ணுறாரு. அப்போ அவர் அபேத தரிசியாக இருக்கணும். அவர் அபேத தரிசியாக இருந்தால் நான் குரு, இவாள்லாம் சிஷ்யாள் என்கிறதெல்லாம் புரிஞ்சுண்டு சிஷ்யாளுக்கு எப்படி உபதேசம் பண்ணுவா? இந்த பேதங்கள்லாம் எங்கேன்னு வந்தது? இந்த பேத தரிசனம் இருந்தால் அவளை அபேத தரிசின்னு எப்படி சொல்ல முடியும்? அபேத தரிசியாக இருந்தால் எப்படி வேதாந்த பிரவச்சனம் நடக்கும்? இந்த இடத்துல புது பிரிவா குரு பிரியாவில் சொல்கிற பதில் இவ்வளோ ரசமாக இருக்குது பாருங்க. சிஷ்யனும் பிரம்மம், குருவும் பிரம்மம், இருந்தாலும் உபதேசம் நடக்கிறது. அவளுக்குள்ள சிஷ்யன் கேள்வி கேட்குறான், குரு பதில் சொல்கிறார். அவளுக்குள்ள இது ஒரு அழகான வாதமாக ஆறுது. இது எப்படி அப்படின்னா, பரசுராமருக்கும் ராமருக்கும் நடந்த வாதம் மாதிரி. இது என்னையா புதுசாக இருக்குன்னு.
பரசுராமரும் மகாவிஷ்ணு தான், ராமரும் மகாவிஷ்ணு, ரெண்டு பேரும் மகாவிஷ்ணு தான். இருந்தாலும் அவளுக்குள்ள லீலையா பாலகாண்டம் முடிவில் எப்படி ஒரு வாதம் நடக்கிறதோ அது மாதிரி குருவுக்கு தெரியாமல் இல்லை. வேதாந்தம் நடத்தும் பொழுதே சிஷ்யனும் பிரம்மன் தான், குருவும் பிரம்மன் தான், சர்வமும் பிரம்மன் தான் தெரிஞ்சவர் தான். தெரிஞ்சாலும் கூட எப்படி ஒரே மகாவிஷ்ணுவோட அவதாரமாக இருக்கக்கூடிய ராமரும் பரசுராமரும் விவகாரத்தை அவலம்பிச்சு லீலையா ஒரு விளையாட்டா ஒரு வாதம் பண்றாளோ அது மாதிரியாக குரு சிஷ்ய சம்பாஷணை அப்படிங்கிறது ஔபாதிகமாக விவகாரத்தை அவலம்பிச்சு பண்ணக்கூடியதே தவிர பரமார்த்தத்தில் அதுவும் சத்தியம் இல்லை. அதையும் கடந்த ஒரே பிரம்ம தத்துவம், ஒரே அகண்டம் தான் இருக்கு என்கிறத சொல்ற ஒரு சுவாரஸ்யம். இதை பகிர்ந்துக்கணும்னு நினைச்சேன். பெரியவாளுடைய சஞ்சாரம் ரொம்ப கம்பீரமானது. அதை பற்றி கொஞ்சம் சொல்லணும் இங்கே. அது என்ன அப்படின்னா, ஸ்வபாத யாத்ரையா பூத பாரதாய நமோ நமஹ. ஆசேத்து ஹிமாச்சலம், பாரத தேசம் முழுக்க பாதத்தினாலேயே பாதச்சாரியாவே சஞ்சாரம் பண்ணியிருக்கா பெரியவா. இது ஒரு முக்கியமான விஷயம். அதுவும் 2-3 முறை, ஒரு முறை இல்லை, அதுலேயும் மூல முடுக்கெல்லாம் போயாச்சு. மூல முடுக்கெல்லாம் போய் சஞ்சாரம் பண்ணியிருக்கா. கூட இருந்தவாள்லாம் சொல்கிறா 5000 இடத்துல கோபூஜை கஜ பூஜையெல்லாம் நடந்திருக்கும், சுமார் ஒரு 5000 இடத்துல. அந்த சஞ்சாரமானது எப்படி அமைஞ்சுது என்கிறத சொல்கிறா. அவள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுட்டேன். காலம்பர 4 மணிக்கு சஞ்சாரத்தை ஆரம்பிப்பாளாம். விறு 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 நடப்பாளாம். பின்னாடி எல்லாரும் ஓடணுமா. அது அனுகந்திரு துராசாத்திய பதவேகாய தே நமஹா. பின்னாடி வரவா வேக 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 வேகமாக ஓடி வரும் பொழுது இவர் நடக்கத்தான் நடக்கிறார், இருந்தாலும் இவரோட நடக்கி ஈடு கொடுக்க முடியாதபடி இருக்கும். அது மாதிரி 25 கிலோமீட்டர் நடப்பார். அப்போ என்னாகும் அப்படின்னா, ஒரு இடத்துக்கு 9 மணிக்கு வந்துடுவா. காலம்பரை 4லேருந்து 8 மணிக்கு வந்துடுவா. 8 மணிக்கு வந்தாச்சு அப்படின்னா 8லேருந்து 8க்கு அப்புறம் கொஞ்சம் தரிசனார்த்திகள் பார்க்கறது இத்தியாதிகள். அதுக்கப்புறம் 9லேருந்து 1:30 மணி வரைக்கும் சந்திரமௌலீஸ்வர பூஜை நடக்கும் விசேஷமாக. அப்புறம் 1:30 மணிக்கு மேலே தான் அதுக்கப்புறம் தரிசனார்த்திகளெல்லாம் பார்க்கறது, அவளோட குறையை விசாரிக்கிறது, அவளுக்கு அனுகிரகம் பண்ணுறது. அதுக்கப்புறம் லோக்கலாக ஏதாவது சில இடங்களுக்கு நடந்தே சென்று அங்கே அனுகிரகங்கள்லாம் பண்ணுறது அப்படிங்கிறது சாயங்காலம் ஒரு 5 மணி வரைக்கும் நடக்குமா. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு பெரிய நடையாக நடக்க ஆரம்பிப்பார். அது 5லேருந்து 8 வரைக்கும் இருக்கும் அப்படின்னு. இந்த இப்படி ஒரு நிலை இது எப்போன்னா இன்னைக்கு உள்ள இந்தியாவில் இல்லை, இந்த ஒரு வழவழா ரோடில் இல்லை, வாகனங்கள் எதுவுமே போக முடியாத ரோடுகளில் அந்த காலத்து பாரத தேசம் அப்போ இருந்த நிலை. பாரத தேசத்தில் அப்போது பல கிராமங்களில் எலக்ட்ரிசிட்டி கூட கிடையாது. அது மாதிரியான ஒரு சமயத்தில் இப்பேற்பட்ட ஒரு சஞ்சாரத்தை மேற்கொண்டு இதே மாதிரியே பல வருஷங்கள், அதாவது 1954லேருந்து 1986 வரைக்கும் சஞ்சாரத்திலேயே இருந்திருக்கா. பாத யாத்திரையாகவே சஞ்சாரம் பண்ணியிருக்கா. பின்னாடி தான் வாகனத்தில் ஏறிக்கிறது என்கிறது காலத்தை அனுசரித்து ஆரம்பிக்கப்பட்டது. அப்படி ஒரு பாத யாத்திரை. அந்த பாத யாத்திரையில் அசகிருத்து க்ஷேத்திர தீர்த்தாதி யாத்ரா திருப்தாய தே நமஹா. பலவேறு தீர்த்தங்கள், பலவேறு க்ஷேத்திரங்கள், பலவேறு ஸ்தானங்கள், இது எல்லாத்துக்கும் பலமுறை சஞ்சாரம் பண்ணியிருக்கா பெரியவா அப்படின்னு. இதெல்லாம் எதுக்கு சஞ்சாரம் பண்ணணும் அப்படின்னா, அந்தந்த இடங்களில் உள்ள பக்தாளை பார்க்கணும், அவாவாளுக்கு அனுகிரகம் பண்ணணும், அவாவாளை பாவனமாக்கணும் என்பதற்காகத்தான். இதெல்லாம் பார்க்கணுங்கிற ஆவல்ல சஞ்சாரம் பண்ணலை. இது பிரசங்காத்தா ஒன்று ஞாபகம் வருது. ஒரு யூடியூப்பில் போட்டிருந்தா, பெரியவாள்கிட்ட யாரோ கேட்குறா, இவ்வளோ இடங்களில் சஞ்சாரம் பண்ணியிருக்கே பெரியவா, ஏதாவது ஒரு இடத்துக்கு மறுபடியும் போய் பார்க்கணும்னு தோணித்தா? யூடியூப்பில் இருக்குது.
அதுக்கு பெரியவா சொல்கிற பதில் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்படியே சொல்கிறார் கேஷுவலாக, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பல இடங்களுக்கு போயிருக்கோம், எல்லா இடத்துலையும் சஞ்சாரம் பண்ணி, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கிறதுக்கு அவ்வளோ ஆழம் இருக்குது இதில். என்னென்ன நிறைய இடங்களை போய் பார்க்கணுங்கிற எக்ஸைட்மெண்ட்லாம் போல, அவ்வளோ இடத்துக்கு எதுக்கு போகணும் அப்படின்னு அந்த உழைப்பு, அத்தனை ஜனங்களுக்கும் ஆறுதலாக இருக்கணும், அத்தனை ஜனங்களுக்கும் அனுகிரகம் பண்ணணும் என்கின்ற இந்த ஒரு ஆச்சரியமான உழைப்பு, அந்த உழைப்புனால நடந்த அத்தியுதமான சஞ்சாரம். அப்படி சஞ்சாரம் பண்ணி பண்ணி என்ன பண்ணார் அப்படின்னு, பாரதீய கலாச்சார போஷகாய நமோ நமஹ, பாரதீய சதாச்சார பரித்ராத்ரே நமோ நமஹ. பாரத தேசத்தினுடைய சம்ஸ்காரம் சம்ஸ்கிருதி அதை பலவேறு இடங்களில் போஷிச்சா, முடிஞ்ச அளவுக்கு சொல்லுவோம். நீ ஏதோ வெறும்னா ரெட்டாரிக்கா சொல்லிட்டு போகலாம். இப்போ பாரதிய கலாச்சார போஷகாயனை எப்படி இப்படி போஷிச்சாலாம் சொல்ல போகிறேன். அதே மாதிரி பாரத தேசத்தில் உள்ள சதாச்சாரம், சதாச்சாரம்னா வேற ஒன்றும் இல்லை, நன்னடத்தை. அந்த நன்னடத்தை, பக்தாள்கிட்ட உள்ள நன்னடத்தை, ஆஸ்திகால்கிட்ட உள்ள நன்னடத்தையை காப்பாற்றுறவர். சர்வத்திர சமபாவாப்த சௌஹிருதாய நமோ நமஹ, எல்லாரிடத்துலையும் சமபாவம், யார் வந்தாலும் அருளை வாரி வழங்கிறது என்கின்ற அப்படி ஒரு சமபாவத்தினால உள்ள சௌஹிருதம், எல்லாரிடத்துலையும் பிரேம என்கிறத கடைபிடிச்சா. சில சமயத்தில் என்ன ஆகும்னு, ஆரம்பத்தில் பிரவச்சன ஆரம்பத்திலேயே ஒரு விஷயம் சொன்னேன். என்ன விஷயம் அப்படின்னு, என்னத்துக்கு இதெல்லாம் பண்ணுறார், ஏன் இதெல்லாம் பண்ணுறார் அப்படின்னு ஒரு கோஷ்டி. அப்போ பெரிவா பண்ணக்கூடிய இப்பேற்பட்ட அகடித கட்டணைகள், ஆச்சரியமான காரியங்கள், என்னென்ன காரியங்கள்னு பின்னாடி சொல்ல போறேன். இதெல்லாம் பார்க்கும் பொழுது, இதெல்லாம் மடத்துல இருந்துட்டு இது தேவையா அப்படிங்கிற ஒரு தேவையில்லாத பேச்சு சிலது வரும்பொழுது இதை தெளிவுபடுத்தணுங்கிறதுக்காக. இதில் ஒன்றும் பெரிவா டிமோட்டிவேட் ஆகலை, இருந்தாலும் இதில் ஒரு ஸ்பஷ்டதா, இதில் ஒரு தெளிவு, இதில் ஒரு கிளாரிட்டியை ஸ்தாபிக்கணுங்கிறதுக்காக எதிர்பாராம ஒரு காரியம் பண்ணா. என்ன அப்படின்னு, திடீர்னு கிளம்பி தலக்காவேரிக்கு போனா. நம்மளுக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான் இது. சன்னியாசி அப்படிங்கிறவரே பாகவதம் ராமாயணம் ரெண்டுமே சொல்றது ஏக்கச்சரர்னு பேர் இவருக்கு. என்னென்ன சங்கல்ப விகல்பம் இல்லாத நடந்துக்கிறவா, எப்போ என்ன பண்ணுறா அப்படிங்கிறது தெரியாது, ஈஸ்வர சங்கல்பத்தில் அவள் வாழ்க்கை நடக்கும். காவேரியினுடைய உற்பத்தி ஸ்தானத்தில் அகஸ்தியருடைய சந்நிதியில் போய் தபஸில் இருந்தா பெரியவா. அந்த காம்பீரியங்கள்லாம் புரியாது, லோகத்துக்கு புரியாது. அது என்ன அப்படிங்கிறதெல்லாம் மகாபெரிவாளுக்கு புரியும், சாமானிய ஜனங்கள் லெவலில் புரியாது. அதனால அதை பற்றி இவருக்கு கவலையும் இல்லை. அது ஒரு ஆச்சரியம். இவாள்லாம் என்ன புரிஞ்சுக்கலையே அப்படிலாம் அவர் கவலைப்பட்டவர் கிடையாது. தீரர் தீரர். போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் கம்பீரமாக ஒரு பிரவச்சனம் கொடுத்தா. சில பல நாட்கள் அங்கே இருந்துட்டு, தபஸில் இருந்துட்டு திரும்பி வந்த உடனே அப்போ என்ன சொன்னா அப்படின்னு, மேலும் லோக கல்யாணமான காரியங்கள்லாம் பெரிய அளவில் நடக்க போகிறது, நிறைய லோக கல்யாணமான காரியங்கள் நடக்க போகிறது என்கிறத ஆச்சரியமா தெரியப்படுத்தினார். அப்போ ஒரு பெரிய ஸ்தாபனம், சம்ஸ்தா, அது பேரே என்ன, ஜனகல்யாண் என்று ஆரம்பிச்சா. ஜனகல்யாண ரச்சனா சதுரா என்னமோ நமஹா. பீடத்தில் இருந்துட்டு இது மாதிரியான சமூக பணியெல்லாம் செய்யலாமா அப்படின்னு சில ஜனங்கள், பொதுவாக சந்நியாசியாக இருந்துட்டு, சந்நியாசம் அப்படிங்கிறது தபஸுக்காக தானே, அதில் இருந்துட்டு இது மாதிரி பணிகள்லாம் செய்யலாமா அப்படிங்கிற எண்ணங்கள் சில பேர்களுக்கு உண்டு, இருந்தது. பொதுவாக பாஷ்யங்கள், வேதாந்த பாஷ்யங்கள் இதெல்லாம் நம்ம வாசிக்கும் பொழுது கூட அதில் பொதுவாக ஞான மார்க்கம், அந்த ஞான மார்க்கத்தில் இருக்கிறவா அவ கர்மாக்களோட சம்பந்தப்பட மாட்டா என்கிறது சங்கர பாஷ்யத்திலேயே சில பல இடங்களில் வரக்கூடிய விஷயம்தான். அந்த இடங்களை வாசிக்கும் பொழுது அப்படிதான் படும் நம்மளுக்கு. பகவத் பாதாளே
அது மாதிரி கருதுகிறார் என்கிறது தான் நம்ம மனசில் படும். கர்மா ஒரு காலம் ஞானிகள் செய்யக்கூடாது, ஞானிகள் கர்மாவில் பிரவர்த்திக்க மாட்டா என்கிறது சத்தியம்தான் அது. ஆனால் கொஞ்சம் ஆழ்ந்து பாஷ்யத்தை சில இடங்களில் கவனிக்கும் பொழுது ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு புரியும். உதாரணத்துக்கு கீதா பாஷ்யம். முதல்ல கீதா பாஷ்யத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு விஷயம். நார்மலாக ஞானிகளை பற்றி பேசக்கூடிய இடங்கள்லையே கீதையில் சில இடங்களில் சர்வபூத ஹிதேரதாகா, சர்வபூதங்களுக்கும் ஹிதம் செய்யறவா முதலிய வார்த்தைகள்லாம் வருது. சந்நியம்யே இந்திரிய கிராமம் சர்வத்திர சமபுத்தயா தே பிராப்னுவந்தி மாமேவ சர்வபூத ஹிதேரதாகா. ஞானி லட்சணங்களில் இது மாதிரி வார்த்தைகள்லாம் வருது. எல்லா உயிர்களுக்கும் ஹிதத்தை விரும்புபவர்கள். அப்போ சிந்தனை வருது, எல்லா பூதங்களுக்கும் ஹிதத்தை செய்யறவா, விரும்புறவா, இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? இதெல்லாம் மீனிங்லெஸ்ஸாக ஓடின்னு இருக்கா கீதா சாஸ்திரத்தில்? ஞானி லட்சணமாக சொல்கிறாரு பகவான், இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் என்கிற சிந்தனம் அடியனுடைய மனசில் வருவது உண்டு. அப்போ தான் பாஷ்யத்திலேயே பார்த்தேன்னா, தஸ்ய கர்மணி கர்ம பிரயோஜனேச்ச நிவృத்தேபி லோகசங்கிரகார்த்தம் யத்னபூர்வா யதா பிரவருத்தः ததைவ கர்மணி பிரவருத்தஸ்ய யத் பிரவருத்தி ரூபம் திருஷ்யதே ந தத் கர்ம ஏன புத்தேஹே சமுச்சய ஸ்யாத். ஞானிகள் கர்மாவே பண்ண மாட்டா, ஒரு காலும் பண்ண மாட்டா என்கின்ற இடத்துல இந்த கர்மா, ஞானிகள் கர்மா பண்ண மாட்டாங்கிற பிரகரணத்தில் இந்த கர்மாங்கிறதுக்கு என்ன அர்த்தங்கிறத இங்கே விளக்குறார். அதாவது கர்மாவனுடைய பலன் இதெல்லாம் ஒரு ஞானியை விட்டு நீங்கிடுறது. எங்கேயும் எந்த கர்ம பலனையும் விரும்பாத ஒரு ஞானி இருக்கிறான் என்கிறதுனால அந்த ஞானிக்கு எந்த கர்மாவும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இருப்பினும் தஸ்ய கர்மணி கர்ம பிரயோஜனேச்ச நிவృத்தேபி லோகசங்கிரகார்த்தம் யத்னபூர்வா யதா பிரவருத்தः லோகக்ஷேமார்த்தம், தனக்கு ஒரு சுயலாபம் வேணுங்கிறதுக்காக பண்ணாமல் லோகக்ஷேமார்த்தம் யத்னத்தோட கூட கர்மாவை ஆரம்பிக்கிறது, கர்மாவை செய்கிறது என்கிறது ஒன்று உண்டு. ததைவ கர்மணி பிரவருத்தஸ்ய யத் பிரவருத்தி ரூபம் திருஷ்யதே. அவ்வாறு லோகக்ஷேமார்த்தம் கர்மாவை செய்யறது, ஒரு ஞானி கர்மாவை செய்யறது என்று என்ன ஒன்று உண்டோ ந தது கர்ம, அதற்கு கர்மானு பேர் இல்லை, அது கர்மானே பேர் இல்லை. ஏன புத்தேகே சமுச்சய சியாது, புத்தேகே சமுச்சயம் எங்க இருக்கோ, அதாவது பலன் வேணுங்கிற எக்ஸைட்மெண்ட்ல, சுயலாபம் வேணுங்கிற எக்ஸைட்மெண்ட்ல பண்ற கர்மா இருக்கே, அந்த கர்மாவுக்கு தான் கர்மானே பேரு. லோகக்ஷேமார்த்தம் சுயலனம் இல்லாத லோக சங்கிரகார்த்தம் பிரவர்த்திச்சு யத்தனபூர்வமாக கர்மா செய்கிறதா இருந்தா அது கர்மாவே இல்லை, அங்க புத்தியோட சமுச்சயம் இல்லை, அதாவது பலாபேட்சையோட சமுச்சயம் இல்லை என்று பாஷ்யக்காரால் இங்க தெளிவா சொல்றா. அப்பதான் என்ன ஆறுது அப்படின்னா, பல சிந்தனைகள் வரும் நமக்கு. சர்வபூதஹிதே ரதாகா முதலிய வாக்கியங்களோ, உயர்ந்த ஞானிகளாக இருக்கக்கூடிய சில பேர்கள் லோகக்ஷேமத்தில் பிரவர்த்திச்சிருக்கா முதலிய கதைகளோ கூட
உதாரணத்துக்கு கண்ணபிரானையே எடுத்துக்கோங்களேன். கீதையில் பெரிய ஞானியாக இருந்து கொண்டே இப்பேற்பட்ட கர்மயோகத்தில் பிரவர்த்திச்சிருக்கிறார் என்கிற விஷயமோ, இது மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு இப்படி மனசில் ஓடுறது. ஞானி கர்மா செய்வாரா என்கின்ற கேள்வி. இன்னும் சொல்ல போனோம்னா ஆதிசங்கர பகவத்பாதாளுடைய சரித்திரத்திலேயே சங்கர விஜயங்கள்லாம் பார்க்கும்பொழுது ஆசேத்து ஹிமாச்சலம் சஞ்சாரம் பண்ணி எப்பேற்பட்ட காரியங்களெல்லாம் சாதிச்சிருக்கிறார், நம்முடைய தர்மத்தை ரட்சிக்கிறதுக்காக எப்பேற்பட்ட பிரவൃத்தியில் இருந்திருக்கிறார் ஆதிசங்கர பகவத்பாதாள் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போது சுயம் ஞானியாக இருந்துட்டு அவளே கர்மா பண்ணியிருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் ஆறுது. சில பேர்லாம் சொல்லுவா, இல்லை இந்த சங்கர விஜயத்தில் வர கதையெல்லாம் ஒத்துக்க முடியாது அப்படிலாம் சொல்லுவா. ஒரு கால் அப்படி நினைப்பேள்னா பாஷ்யமே சொல்கிறேன். பாஷ்யத்தில் உள்ள நையாயிகாள், சாங்கியாள், சர்வானு ஜேஷ்யாமிங்கிறார் ஒரு இடத்துல தைத்திரிய உபனிஷத் பாஷ்யத்தில். உங்கள் எல்லாரையும் இப்பொழுது இந்த வாதத்தில் ஜெயிக்கிறேன். ஏன்னா நான் ஒரு இடம், ஒரே ஆத்மா தான் இருக்குது அப்படிங்கிற தரிசனத்தில் நான் ஒருத்தன் இருக்கேன். நீங்கள் எல்லாருமே பல ஆத்மாக்களை பேசுகிறவா, வாங்க பார்த்துடலாம் அப்படின்னு அழைக்கிறாரே வாதத்துக்கு. இதெல்லாம் கர்மா இல்லையா? இப்படிப்பட்ட கர்மாக்களை ஆதிசங்கரர் செஞ்சிருக்கிறாரே. நம்மளை பொறுத்த வரைக்கும் சங்கர விஜயத்தில் இருக்கக்கூடிய ஆசேத்து ஹிமாச்சலம் பகவத்பாதாளுடைய சஞ்சாரம், அங்கங்கே நடந்த தர்மஸ்தாபனம், தர்மவர்தனம், அத்தியுதமான இந்த காரியங்கள் இது மகாபிரிவா எடுத்து காட்டுறா. ஆயிரக்கணக்கான மைல் அங்கே இங்கேயோ ஒரு பத்ரிகாசிரமத்தில் இது ஆதிசங்கரர் இங்கே எங்களை நாராயணனை ஆராதிக்க நியமிச்சார் அப்படின்னு 4 பேர் உட்காந்துட்டுருக்கா. அதே மாதிரி இங்கே உள்ள சில க்ஷேத்திரங்களில் அது மாதிரி அமையிறது. அப்புறம் அங்கே எங்கேயோ அஸ்ஸாமில் ஆதிசங்கர பகவத்பாதாள் வந்து இங்கே சில விஷயங்களை நிறுவினா, காமாக்கியாவுக்காக சில விஷயங்களை நிறுவினான்னு அங்கே சில பேர் சொல்லின்னு உட்காந்துருக்கா. இப்படி இந்த காலத்து வசதிகள் எதுவுமே இல்லாத ஏதோ ஒரு காலத்தில் இண்டிபெண்ட்டாக அங்கங்கே இருக்கிறவா பகவத்பாதாளோட பேரை ஆசேத்து ஹிமாச்சலம், எப்படி ராமச்சந்திர பிரபுவோ அது மாதிரி ஆதிசங்கரரும் பேன் இண்டியன் இல்லையா, அவரோட பேரை இப்படி சொல்கிறது, கொண்டாடுறது அப்படிங்கிறது இந்த சரித்திரங்கள்லாம் நடந்ததுனால தானே அப்படின்னு ஒரு இடத்துல மகாபிரிவா சொல்லியிருக்கா. இப்போ அவ்வளவு லோகம் முழுக்க சஞ்சாரம் பண்ணி இப்பேற்பட்ட ஒரு காரியங்களை பண்ணியிருக்கார் அப்படின்னு. ஞானி கர்மா ஞானியின் இடத்துல கர்மா ஒட்டாது என்பதற்கு ஞானி லோகக்ஷேமமே பண்ண மாட்டார்னு அர்த்தம் இல்லை. ஞானிகிட்ட கர்மா ஒட்டாது என்றால் கர்மா ஒட்டாதுன்னு தான் எடுத்துக்கணும். கர்மா ஒட்டாது, அவர் செய்தாலும் அது ஒட்டாது. ஏன்னா அவர் சுயலாபத்துக்கு செய்யலை, அவர் பலனை எதிர்பார்த்து செய்யலை, அவர் லோக சங்கிரகார்த்தம் செஞ்சிருக்கார், லோகக்ஷேமார்த்தம் செய்கிறார். அதனால அது இவரிடத்துல ஒட்டுறது இல்லை என்கின்ற பாவம்தான் பாஷ்யத்தில் நமக்கு புரியறது. அந்த ரீதியாக இது இவ்வளவு பணிகள் என்னென்ன பிரிவா பண்ணியிருக்காளோ அத்தியாச்சரியமா, இது எல்லாமே அது மாதிரி ஒட்டுதல் இல்லாத செய்த பணிகளே தவிர இந்த பணிகள்லாம் சன்னியாசிகள் செய்யலாமா அப்படின்னு நம்ம கேட்கறதுக்கு இல்லை. ஞானிகள் செய்யலாமா இந்த பணிகள்லாம் அப்படின்னு கேட்கறதுக்கு இல்லை. லோக சங்கிரகார்த்தம், லோகக்ஷேமார்த்தம் எப்போ ஒட்டுதல் இல்லாத பணிகளாக இந்த பணிகள் அமைகிறதோ அப்போ அந்த பணிகள், அந்த காரியங்கள் பலாபேட்சை இல்லாததுனால அவரை ஒட்டலை அப்படிங்கிறது தான் இங்கே பிரதானமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது. கவலைப்படுறவா பொதுவாக சொல்கிறேன், இவ்வளோ ஆழமாலாம் சிந்திச்சுலாம் கவலைப்படுறது இல்லை. சாதாரணமாக அவள்கிட்ட பேசி பார்த்தா இது மாதிரியான பணிகள், சமூக பணிகளில் இறங்கலாமான்னு அந்த நாளில் ஒரு கேள்வி.
அது இருந்துட்டு இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் இவ்வளோ ஆழமாக கீதா பாஷை விசாரம் பண்ணியா புரிஞ்சுக்கிறா. பாமர ஜனங்கள் இப்படிலாம் இறங்கும் பொழுது பெரியவாளோட பிரவೃತ್ತಿ இது மாதிரி ஆகும் பொழுது இதில் மடியெல்லாம் கொஞ்சம் குறையுமே அப்படிலாம் ஒரு எண்ணங்கள். அதனால கவலைப்படுறவா தான் பாமர ஜனங்கள். எந்த எந்த காரணத்தினால ஒரு மகானை போற்றணுமோ அந்தந்த காரணத்தை சொல்லியே அவரிடத்துல குறை சொல்கிறது என்பது பாமரர்களுடைய இயல்பாக இருக்கிறது ஆச்சரியமாக இருக்குது. ஏன் சொல்கிறேன்னா, கருணை, அருள், நீர்மை, எளிமை என்று பார்த்து போற்ற வேண்டிய விஷயங்களை அதை தபசுக்கு குறைவு, மடிக்கு குறைவு என்றெல்லாம் ஒரு நெரேட்டிவை செட் பண்ணி அதை ஒரு ரெட்டாரிக்காக்கி அதையே பேசுறது அப்படிங்கிறது நமக்கு வியப்புக்குரிய விஷயமா இருக்கு. ஆனால் பெரியவாளுடைய ஒரு அகாதமான ஒரு காம்பீரியம், எந்த ஒரு தபஸும் அவரிடத்துல குறையாதபடிக்கு அவருடைய தபஸிலேயே அவர் இருந்து கொண்டு ஒரு காலம் சந்திரமௌலீஸ்வர பூஜையை விடாமல், அந்த தபஸை விடாமல், அப்படிதான் அவர் இவ்வளவு சர்வத்திர சமபுத்தையான்னு கீதையில் சொன்ன மாதிரி. இப்போ பார்த்தோமே ஒரு ஸ்லோகம், சந்நியம்ய இந்திரிய கிராமம் சர்வத்திர சமபுத்தையா தே பிராப்னுவந்தி மாமேவ சர்வபூத ஹிதேரதாக. அவருடைய சமதரிசனம், சமதர்மம் என்கிறது எந்த விதத்துலையும் அவருடைய தபஸை காம்ப்ரமைஸ் பண்ணலை. அதே நிஷ்டையில் அதே தபஸ்லேயே இருந்து கொண்டே தான் அப்படி ஒரு சமதரிசனத்தில் சமபுத்தியில் இருந்தார் என்கிறதெல்லாம் நாம் கண்கூடாக பார்க்குறோம். உலகத்துக்கு நிறைய நல்லது செய்யணுங்கிற ஸ்தானத்தில் இருக்கிறவா நிறைய பேர் இருக்கா இல்லையா, லௌகிகாலையே சொல்கிறேன். அவளுக்கெல்லாமே கைடன்ஸ் வேண்டியிருந்தது. அவளுக்கு கைடன்ஸ் கொடுக்கறது அப்படிங்கிறதும் ஒரு குரு காரியம்தான். பொதுவாக இது ராஜதர்மங்களை வழிகாட்டுறதுங்கிறது பெரிய மகான்கள்லாம் காட்டினது. சமர்த்தராமதாசர் சிவாஜி மகாராஜாவுக்கு வழிகாட்டினார். அது அவரே சொல்றார், சதுர்த்த ராஜகரண அப்படிங்கிற அவர் பண்ற காரியங்கள்ல ஒரு காரியம் என்ன அப்படின்னு பெரிய பெரிய ஸ்தானங்கள்ல இருக்கக்கூடியவாளுக்கு வழிகாட்டுறது. அவளுக்கு வழிகாட்டுதல் வேண்டிருக்கு. அவளுக்கு வழிகாட்டினா அது லோகக்ஷேமமா போய் முடியும் என்கிறதுனால தான் இந்த பதம் விழருது. வசிஷ்ட தௌமிய சதுருச தேசிகாய நமோ நமஹா. வசிஷ்டருக்கும் தௌமியருக்கும் ஈடான மகாம். இது போற போக்கில் சொல்லிட்டு போற வார்த்தை இல்லை. இந்த எல்லாமே ஆழமா பெரிவாளை கவனிச்சு எழுதிய ஸ்தோத்திரமா இருக்கு. இது ஏதோ ஒருத்தரை ஸ்துதி பண்ணணும், மிகைப்படுத்தி எதையாவது சொல்லணும் என்பதற்காக எழுதிய ஸ்தோத்திரம் மாதிரி தெரியல. வசிஷ்ட தௌமிய சதுருசன்ன வசிஷ்டர் ராமரோட குரு, தௌமியர் தர்மபுத்திரரோட குரு. தர்மபுத்திரராக இருக்கட்டும், ராமராக இருக்கட்டும், எந்த ஸ்தானத்தில் இருந்தா, சிம்மாசனத்தில் இருந்தா, ராஜாவா இருந்தா, அப்படிப்பட்ட ராஜாக்கள் நேபாள தேசத்து ராஜாவோ அல்லது தாய்லாந்தினுடைய ராஜாவோ இவாளுக்கெல்லாம் கைடன்ஸ் தேவைப்படுறது. அல்லது ராஜஸ்தானத்தில் இருக்கிறவாளுக்கு அல்லது தேச நேதாக்களுக்கு, தேசத்தினுடைய தலைவர்களுக்கு அவ கைடன்ஸ் கேட்டுண்டு வரும்பொழுது அந்த கைடன்ஸை கொடுக்கக்கூடியவாளாக நம்ம பெரியவா இருந்திருக்கா என்கிறதுனால தான் இந்த வசிஷ்ட தௌமிய சதுருச தேசிகா எனமோ நமஹா புத பாமர சம்சேவியம். அப்பேற்பட்ட தேச தலைவர்கள்லேருந்து ஆரம்பிச்சு சாதாரண மனுஷா ஏதோ சில ஏழைப்பாழா அங்கேன்னு பார்க்கறது, அதுகளோட குறைய சொல்லிக்கிறது அப்படின்னா அதையும் நிவர்த்தி பண்ணி வைக்கக்கூடியவாளா பெரியவா இருந்திருக்கா. ஆர்த்தார்த்தி சிரவணா போக ரத சித்தாயதே நமஹாகா. அவ குறைய சொல்லிக்கிறவாள்கிட்ட அதை பொறுமையா கேட்டு அதுக்கு பதில் சொல்லி, இது மாதிரி 1000 கதை இருக்கு. 1000 கதை இருக்கு. நானே கேட்டிருக்கேன், நிறைய கேட்டிருக்கேன். அதெல்லாம் புஸ்தகத்தில் வராது, அவாவ அனுபவம். யாரோ ஒருத்தர் நமக்கு வேண்டியவர் தான், திடீர்னு பெரியவாள்கிட்ட அங்கேன்னு நின்று, எங்கள் அப்பா காலமாயிட்டார், நெடுத்தருவில் நிற்கிறேன், பரோடாலேருந்து ஓடி வந்து, ஸ்ரீனிவாசன் பேர், நெடுத்தருவில் நிற்கிறேன்,
அனுகிரகம் பண்ணுங்கோ அப்படின்னு பெரியவாள்கிட்ட வந்து கேட்டா, பெரியவா ஏதோ ஒரு காயின் எடுத்து இப்படி போட்டாலாம். போடா போடா, உங்கள் அப்பாவோட பிஸ்னஸையே ஆரம்பி. அவ்வளோதான், இந்த ஒரு வார்த்தை தான். அதுக்கப்புறம் வந்து ஆரம்பிச்சு ஓஹோஹோஹோ, நீ நீ இது சொன்னார்னு வேற சொல்கிறார். இந்த அளவுக்கு சொல்லியிருப்பாளான்னு தெரியும், சொல்கிறாரே, நீ நடத்தின்று நான் வரேன். அங்கேருந்து போய் அவர் அந்த கம்பெனியை ஆரம்பித்து மறுபடியும் அது அப்படியே அவள் அப்பா போன உடனே செதஞ்சு போனது. யார் யாரெல்லாமோ அந்த ஷேரை வாங்கினுட்டா. இவருக்கு ஒன்றும் தெரியாது. திடீர்னு எதிர்பாராமல் அப்பா காலமாயிட்டார். ஏதோ ஒரு நம்பிக்கையில் மறுபடியும் அந்த பிஸ்னஸ் ஆரம்பித்து அது ஜே 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 ஜேன்னு ஆகி, அதுக்கப்புறம் பரோடா வரும்பொழுது அங்கே வந்து அனுகிரகம் பண்ணா. அதோட மட்டும் இல்லை, அப்படிப்பட்டவர் இன்னைக்கு நிறைய தர்ம காரியங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கார். நிறைய என்னென்ன தர்ம சம்ஸ்தாலாம் இருக்கோ அதுக்கெல்லாம் நிறைய டொனேஷன்லாம் கொடுத்துட்டு இருக்கார். அப்படிங்கிற அளவு வெறும்னா அந்த பிஸ்னஸ்காரன் பெரிய பணக்காரன் ஆயிட்டாங்கிறதோட அது நிற்கல. இது வந்து ஒரு சாம்பிளுக்காக சொன்னேன். இது மாதிரி 1000 கதை இருக்கு பெரியவா விஷயமா. அவாவாலே அது அதுக்கு அனுபவம், அது அதுக்கு பிரமாணம், அவ்வளோதான். இப்படி ஒரு சாமானிய கிராம ஜனங்கள், அது 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 ஒரு ஸ்லோகம் இங்கே இருக்கு. கிராமீண ஜனதாவிருத்தி கல்பகாய நமோ நமஹா. ரொம்ப ஏழையா இருக்கிறவா, வேலை இல்லாத திண்டாடுறவா பல்லாயிரம் பேருக்கு அவாவாளுக்கு விருத்தியை ஏற்படுத்தி கொடுத்தவர் என்கின்ற ஒரு பெருமை பெரியவாளை சாரும். பெரியவாளுடைய அனுகிரகத்தினாலேயே சுலபமாக விருத்தியும் கிடைச்சிடும் என்று இருக்கு. அப்போதான் இப்படிப்பட்ட சமூக பணிகள் இதெல்லாம் இருக்கே அப்படின்னா அற்புதமாக ஒரு வாக்கியம் இங்கே ராதாகிருஷ்ண சாஸ்திரியுடைய வார்த்தை. குரு ஹிருத்கத சங்கல்ப கிரியான்வய கிருதே நமஹா. ஆச்சாரியாங்கிறதுக்கு மகாபரிவா. மகாபரிவாளுடைய ஹிருதயத்தில் என்ன சங்கல்பம் என்கிறத புரிஞ்சுண்டு அதை கிரியையாக எடுத்து செஞ்சவர் புது பிரிவா. மகாபிரிவா பலவேறு விஷயங்கள் அவளுடைய ஒரு சங்கல்ப மாத்திரத்தில் ஆச்சரியமாக வைபவமாக பண்ணா. அப்புறம் அதனுடைய லெகசின்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அதனுடைய தொடர்ச்சி, அது மேலே தொடர்ந்து நடக்கிறதுன்னு ஒன்று உண்டோ இல்லையோ, அந்த ஸ்தானத்தில் புது பிரிவா இருந்து மகாபிரிவாளை வணங்கி நமஸ்கரித்து மகாபிரிவாளுடைய சித்தியானத்துக்கு அப்புறமும் கூட ஹிருதயத்தில் மகாபரிவாளை ஸ்மரிச்சு ஒவ்வொரு காரியத்தோட ஆரம்பத்திலையும் இதுக்கு தொடர்ந்து நாம் செய்து வச்சது எல்லாத்துக்கும் தொடர்ந்து என்ன செய்யணும்னு மகாபரிவா சங்கல்பிச்சிருக்கிறாளோ அதை ஹிருதயத்தை புரிஞ்சுண்டு மேற்கொண்டு செய்யக்கூடிய பெரியவா. பூரித ஸ்வகுருத்தம்ச சங்கல்பாய நமோ நமஹா. குருவரிய கிருபாலப்த சமபாவாயதே நமஹா. முன்னாடியே சொன்னேன், இது எல்லாத்தையுமே தன்னுடைய அடிப்படையான தபசை விடாம செஞ்சார். திருவாரம் சந்திரமௌலீஷ பூஜகாய நமோ நமஹா. 3 வேளை சந்திரமௌலீஸ்வரர் பூஜை, 3 பூஜைக்கு முக்காலத்துக்கும் ஸ்நானம். நினச்சி பாருங்கோ, ஸ்ரீமட்டத்தினுடைய ஒரு பத்ததி. பிராதஸ்நானம், அப்புறம் அந்தந்த பூஜைக்கான ஸ்நானம், அப்புறம் அந்தந்த பூஜை. பூஜை முடிஞ்சுதான் ஆகாரம், அது வரைக்கும் எதுவுமே சாப்பிடாத இருக்கிறது என்கின்ற தபஸு. பூஜை முடிகிறதுக்கு 2, 2:30, 3. என்ன எல்லாருக்கும் தீர்த்தம் வேற கொடுக்கணும். அத்தனை பேருக்கும் தீர்த்தம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஆகாரம் எடுத்துக்க வர்றது என்ற இந்த ஒரு துர்தர்ஷமான காரியம் செய்வதற்கு அரிய காரியம். அது ஸ்ரீமட்டத்தில் உள்ள தபசு. இந்த தபஸை அணுகிட முடியாது, அது மாதிரியான தபசு அது. அந்த தபஸில் இருந்துட்டே இவ்வளவு தொண்டுகளையும் நிறைவேற்றினார், செய்தார் என்கின்ற ஆச்சரியமான விஷயங்கள். இப்போ நம்ம இந்த கிரந்தம் முழுக்க நீங்கள் பார்த்தேன்னா 2 தான் இருக்குது. சரித்திரம்னா ஏதோ ஒரு தியாகராஜ சரித்திரம் மாதிரி, ஒரு புரந்தரதாசர் சரித்திரம் மாதிரி இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம வந்திருக்கலாம். சரித்திரங்கிறது இங்கே என்னென்ன 2 தான். ஒன்று தீர்த்த யாத்திரை, 2வது சேவை. இது 2 தான் இந்த சரித்திரம். அதாவது பெரியவா சரித்திரம் முழுக்க, அதாவது
புது பிரிவா சரித்திரம் முழுக்க சம்பவங்கள் தான், எல்லாமே ஈவெண்ட்ஸ், கதை இல்லை. இது வரைக்கும் எப்படி சன்னியாசாசிரமம் ஸ்வீகாரம் பண்ணிட்டாருங்கிற வரைக்கும் கதையை சொல்லிட்டேன். இனிமேல் எல்லாமே ஈவெண்ட் ஆஃப்டர் ஈவெண்ட். அப்படி தான் அடியனை எதிர்பார்த்தேன். இந்த புஸ்தகம் வரத்துக்கு முன்னாடியே, அதை வாங்குறதுக்கு முன்னாடியே இப்படி தான் இருக்குன்னு எதிர்பார்த்தேன். அது எப்படி இருக்கணுமோ அப்படி அந்த புஸ்தகத்தை அழகாக இப்படி பப்ளிஷ் பண்ணியிருக்கா. எங்கெங்கெல்லாம் காஞ்சி காமகோட்டி பீடத்தினுடைய கிளைகள் இருக்கின்றன, ராமேஸ்வரம், கன்னியாகுமரி, பிரம்மதேசம் நெல்லை மாவட்டம், மதுரை, இளையாத்தங்குடி இது அதிஷ்டானம், அது குளித்தலை திருச்சி, நெரூர் அதிஷ்டானம், சேலம், கோயம்புத்தூர், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், கும்பகோணம், தஞ்சை மாவட்டம் இருள்நீக்கி, சீர்காழி திருஞான சம்பந்தர் அவதரித்த ஸ்தலம், திருவிடைமருதூர், திருவானைக்காவல், விழுப்புரம், வடமாம்புலம் அதிஷ்டானம், அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா கலவை, சென்னை மாம்பலம், சென்னை திருவேட்டீஸ்வரன்பேட்டை, திருவொற்றியூர், வைத்தீஸ்வரன் கோவில், ஸ்ரீசைலம், விஜயவாடா, விசாகப்பட்டினம், ஏலூர், மசூலிப்பட்டினம், செகந்திராபாத், திருவனந்தபுரம், பெங்களூர், ஒரிசாவில் பூரி ஜெகநாதம், கல்கத்தா, பம்பாய், காசி, கயா, திரம்பகேஸ்வரம், ஹரித்வார். இதில் உள்ள பெரும்பாலான காஞ்சி மடத்து கிளைகள் எல்லாம் புது பிரிவா காலத்தில் தான் வந்தது. இதெல்லாம் அதுக்காக தான் அதெல்லாம் படிக்கிறேன் மெனக்கட்டு. பெரும்பாலான கிளைகள், பெரும்பாலும் இது எல்லாத்துலேயுமே ஆதிசங்கரருடைய பிரதிஷ்டை இருக்கும் பிரதானமாக. இது பொது. ஆனால் அந்தந்த இடத்துல சிறப்பாக இன்னும் சில பிரதிஷ்டைகள்லாம் இருக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா சீர்காழியில் நந்தனார் பிரதிஷ்டை பண்ணியிருக்கா பெரியவா. இதெல்லாம் ரொம்ப பேருக்கு தெரியாது. நந்தனாருக்கு அவ்வளோ ஒரு பிராதானியம் கொடுத்து, நந்தனாருக்குன்னு விசேஷமாக ஒரு மண்டபம் கட்டி ஒரு நந்தனாரை பிரதிஷ்டை பண்ணியிருக்கா பெரியவா. அதே மாதிரி இங்கே ஒரிசாவில் ஜெகநாதத்தில் பார்த்தேன்னா ஆதிசங்கர பகவத் பாதாளோட கூட அங்கே உள்ள பிரதிஷ்டை என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தேன்னா சைத்தன்ய மகாபிரபு, பத்மாவதி ஜெயதேவர் இதெல்லாம் பிரதிஷ்டை பண்ணியிருக்கா. அவசியம் பார்க்க வேண்டிய இடம் அதெல்லாம். சமுத்திரக்கரையில் ரொம்ப அழகான மூர்த்தி பத்மாவதி ஜெயதேவர், கண்ணன். ஏன் அப்படின்னு இதெல்லாம் விட்டு கொடுத்துக்க கூடாது. காலப்போக்கில் இப்படி அதாவது இதெல்லாம் இவாள்லாம் சைத்தன்ய மகாபிரபுவை வேற சித்தாந்தத்தை சேர்ந்தவரோ அப்படிங்கிற மாதிரிலாம் போயிடுத்து என்னவா பிரசிஷ்யாள்லாம் அப்படிதான் இருந்திருக்கா. பிரசிஷ்யாள் எப்படி காட்டினாலோ சைத்தன்ய மகாபிரபுவை அப்படிதான் இன்னி வரைக்கும் பார்க்குறோம். அவ அந்த ஆங்கிள் தான் பார்த்துருக்கா. அதெல்லாம் இருக்கட்டும். இருந்தாலும் கிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு அவர் சுத்த பிரேம பக்தர், சித்தாந்தங்களுக்கு அப்பாற்பட்டவர். அப்படிதான் அவரை பார்க்கணும். எல்லாமே சத்தியம். இருந்தாலுமே கூட அவருக்கு உள்ள அத்வைத சம்பந்தங்களெல்லாம் மறுக்க முடியாது. அவர் யாரிடத்துல சன்னியாசம் வாங்கிட்டார் இத்தியாதி விஷயங்களோ, அல்லது அவரிடத்துல உள்ள என்ன ஒரு அகண்டமான பிரேமை அப்படிங்கிற ஒரு கொள்கை இருக்கோ, அந்த அகண்டமான பிரேமை அப்படிங்கிறது பொதுவாக இது மறுபடியும் சாஸ்திர விஷயம். சாகித்யத்தில் சஹிருதயம்னு ஒன்று, இன்னொன்று உண்டு, ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம், சாதாரணம்னு ஒன்று. அது அவ்வளோ பிரசித்தம் கிடையாது. ஒரே ரசம் தாரையா சாதாரணமாக எல்லாரிடத்துலையும் எப்படி வருது அப்படிங்கிறத பற்றி ஆச்சரியமாக விசாரம் பண்ணியிருக்கா. ஒரு நாடகம் பார்க்குறோம் அல்லது ஒரு காவியம் படிக்கிறோம் அப்படின்ற அந்த சாதாரணங்கிறது ரொம்ப ஆழ்ந்து கவனிச்சோன்னா கிட்டத்தட்ட அது வேதாந்தம் ஆயிடுறது. அது இந்த ரசம் ஆதாரத்தில் ஒரு ஆத்மா இல்லாமல் சித்திக்காது அப்படிங்கிறது அத்வைதம். என்ன
அப்போ ஹிருதயி அகண்டித பிரேமை அப்படின்னு என்ன ஒரு அகண்டமான பிரேமைன்னு ஒன்று சைத்தன்ய தேவர் இடத்துல பார்க்குறோமோ அது அத்வைத்தத்தில் தான் கல்மினேட் ஆகுது. ராசக்கிரீடையிலேயே கோபிகைகள்லாம் பாவத்தில் அனுகரணம் பண்ணும் பொழுது விரகத்தினுடைய பராகாஷ்டையில் பாகவதத்தில் சொல்றார், கிருஷ்ணோகம் பஷ்யத கதிம், நானே கண்ணன் என்கின்ற பாவத்தில் கிருஷ்ண விஷயமான அனுகரணங்கள்லாம் பண்ண ஆரம்பிச்சுட்டா அப்படிங்கிற விஷயங்கள் வருது. அப்போ பகவானை கண்ணபிரான அவ என்னன்னு பார்த்தா, கண்ணபிரான ஏதோ ஒரு ஸ்தூலமா ரத்தாஸ்தி மாம்சமயமான சரீரத்தோட ஒத்த ஒரு பையன் இங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்கான் அப்படின்னு பார்க்கல. அகில தேகினாம் அந்தராத்மத்திற்கு என்று பார்த்தா. அப்போ அத்வைதத்தோட ஆதாரம் இல்லாத பிரேமை இல்லை என்னும் பொழுது இது ரொம்ப பெரிய விஷயம். என்னென்ன, ஒரு அத்வைத மட்டத்தில் சைத்தன்ய மகாபிரபுவனுடைய மூர்த்தி, ஜெயதேவர் பத்மாவதியோட மூர்த்தி, அது மாதிரி இது ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்கு மட்டும்தான் இவா இந்த இந்த மடமே, இது பிராமணா, அந்த பிராமணாலையும் ஸ்மார்த்தாள், அந்த ஸ்மார்த்தாள்லையும் ஏதோ ஒரு குறிப்பிட்ட குரூப்புக்கு தான் இவா அப்படிங்கிற பார்வை உலகத்தில் இருக்கும் பொழுது இது எல்லாத்தையும் கடந்து ஒரு நந்தனாரை பிரதிஷ்டை பண்ணுறது அப்படிங்கிற தன்மை, இதெல்லாம் அந்த அந்தந்த மடத்தில் பெரிவா அமைச்ச சிறப்பம்சங்கள். அதுக்காக இதெல்லாம் சொல்லிட்டு வரேன். குருக்ஷேத்திரத்தில் பகவத்கீதை பகவான் உபதேசம் பண்ண இடம் இருக்கு, இப்பொழுதும் இருக்கு. எல்லாரும் போய் அங்கே தரிசனம் பண்ணிட்டு வருவா, இதுதான் பகவான் உபதேசம் பண்ண இடம் காட்டுவா. ஆனால் நம்ம பெரியவாளுக்கு தான் அந்த இடத்துல கீதோபதேசம் பண்ணக்கூடிய ஒரு மூர்த்தியை பிரதிஷ்டை பண்ணணும் என்று தோன்றியது. பார்க்குறவாள்லாம் இடத்த மட்டும் பார்க்காம அங்கே ஒரு அற்புதமான தேர், அந்த தேரில் அர்ஜுனன் நிற்கிறான், கிருஷ்ண பரமாத்மா தேரை ஓட்டுறார் என்கின்ற ஒரு காட்சி. அந்த ஒரு மூர்த்தி நம்முடைய பிரிவா தான், புது பிரிவா தான் அங்கே பிரதிஷ்டை பண்ணா என்கிறது குறிப்பிடத்தக்கது. தேஹல்யாம் ஸ்கந்தகிரியாக்கியே ஆலய கர்த்ரே நமோ நமஹ. இந்தியாவினுடைய தலைநகரம் ராஜதானி டெல்லி. அங்கே டெல்லியில் பிரதானமாக ஒரு மலை, அந்த மலையில் ஒரு கோவில், முருகன் கோவில், முருகப்பெருமானை பிரதிஷ்டை பண்ணுகிறா. இது உத்தர சுவாமி மலை அப்படிங்கிற மாதிரியாக மனசில் வச்சுண்டு, என்ன ஒரு சுவாமி மலை தமிழகத்தில் இருக்கோ இந்த சுவாமி மலையை டெல்லியில் பிரதிஷ்டை பண்ணணும் என்கின்ற பாவத்தில் பிரதிஷ்டை பண்ணப்பட்ட ஒரு விஷயம். பொதுவாக பார்த்தீங்கன்னா வட இந்திய க்ஷேத்திரங்கள் பல நம்ம தட்சிணத்தில் அதோட பாவத்தில் இங்கே உண்டானது உண்டு. காசின்னா உடனே ஒரு தென்காசி என்று இருக்கு இல்லையா, தெற்க உள்ள காசின்னு அர்த்தம். அது மாதிரி சில க்ஷேத்திரங்களை தட்சிண அயோத்தியம்பா, தட்சிண பண்டரீம்பா, இதெல்லாம் பார்த்துருக்கோம். ஆனால் இதே மாதிரி தட்சிணத்தில் உள்ள சில க்ஷேத்திரங்களை உத்தரத்துக்கு கொண்டு போகணும் என்னும் பொழுது சாத்தரால மகாபிரிவா ஸ்தாபிச்ச உத்தர சிதம்பரம், அது மாதிரி டெல்லியில் இருக்கக்கூடிய ஸ்கந்தகிரியில் உத்தர சுவாமி மலை என்று சொல்லும்படியான இந்த க்ஷேத்திரம் ரொம்ப அழகாக அமைஞ்சிருக்கு. காலட்யாம் சங்கர யசஸ்தம்பகர்த்தரே நமோ நமஹா. காலடி க்ஷேத்திரம் பகவத்பாதாளுடைய அவதார ஸ்தலம். அங்கே விசேஷமாக சங்கராச்சாரியருக்கான ஒரு மிகப்பெரிய கீர்த்தி ஸ்தம்பத்தை பெரியவா ஸ்தாபிச்சிருக்கா. அவசியம் போய் தரிசனம் பண்ண வேண்டிய ஒரு கீர்த்தி ஸ்தம்பம்.